पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। ॐ व्यासं वसिष्ठनप्तारं शक्ते पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे सुखतातं तपोनिधिं। व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुःसुरासुरगणाः। देवाय तस्मै नमः देवाय तस्मै नमः। ॐ श्रीकृष्णाय परमात्मने नमः। श्रीकृष्ण कृष्ण कृष्ण। ॐ नारायणः परो व्यक्तात् अण्डमव्यक्तसम्भवम् अण्डस्यान्तस्मिन् लोकाः सप्तद्वीपा च मेदिनी। ஓம். எல்லாருக்கும் நமஸ்காரம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பகவத்கீதையில 18வது அத்தியாயம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். உபசம்ஹார அத்தியாயம். இந்த அத்தியாயத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளீனான விஷயம் பார்த்தீங்கன்னா நிஷ்டை, அந்த நிஷ்டை அடையறதுக்கான சாதனம். இதை பற்றி தான் விசாரம் பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கு. நிஷ்டை அடையணும் அப்படின்னா மோட்சம் தான் நிஷ்டை அப்படின்னு பேரு. தான்ல நிக்கிறதுக்கு பேர் தான் மோட்சம். அதான் ஆத்ம நிஷ்டை அப்படின்ற பேர்ல சொல்லப்படுது. அதுக்கு சாதனம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா தியாகம். அந்த தியாகம்ன்றது பார்த்தீங்கன்னா 100% கர்மங்களை தியாகம் செய்தல். அப்ப 100% கர்மங்களை தியாகம் பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெப்ஸ் இருக்கு. என்ன ஸ்டெப்ஸ் அப்படின்னா, முதல்ல கர்ம பல தியாகம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கர்த்திருவ தியாகம். அது 100% இல்லை. கர்ம பலனை பார்த்தீங்கன்னா ஈஸ்வரார்ப்பணம் பண்ணும்போது கர்ம பல தியாகம் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் பக்தனா மாறும்போது நல்லா இந்த கர்ம பலனை தியாகம் பண்ணும்போது நல்லா தெரிய ஆரம்பிச்சிடும், நான் பண்ணல, உள்ள இருந்து ஈஸ்வரன் தான் பண்ண வைக்கிறார் அப்படின்னு. அப்ப கர்த்திருவத்தை நம்ம என்ன பண்றோம், ஏன்ட்ட இருக்கிற கர்த்திருவத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணி பகவான் இடத்துல மேலே போட்டுறோம். இதுக்கப்புறம் இன்னும் பரிபக்குவம் வரும்போது நம்ம சாஸ்திரம் படிக்கிற சாஸ்திரம் மெதுவாக வேலை செய்ய ஆரம்பிக்குது. அப்போ தெரிய ஆரம்பிச்சிடும் என்னன்னு கேட்டிங்கன்னா, பிரகிருதி தான் எல்லாத்தையும் பண்ணுது, பகவானும் எந்த கர்மத்தையும் பண்ணுறதில்லை. அப்போ இருக்கிறது ஒரே ஒரு தத்துவம், பிரம்ம தத்துவம் மட்டும்தான் இருக்கு. நானும் பகவானும் வேற வேற இல்லை. வாஸ்தவத்தில் இந்த பிரம்மம் பார்த்தீங்கன்னா நிஷ்கிரியமானது. நான் நிஷ்கிரியமானவன், எந்த ஒரு கர்மமும் இல்லாதவன், நான் வெறும் பார்ப்பவன், வெறும் சைத்தன்யம். அப்ப அந்த நிலைக்கு போனதுக்கு பிறகுதான் தான்லயே நிக்கிற அனுபூதி பார்த்தீங்கன்னா உண்டாகுது. சுபாவஸ்து பிரவர்த்தத்தை அப்படின்னு 5:14 சொல்றாரு. இது எல்லா காரியங்களும் பார்த்தீங்கன்னா யாரு பண்றா அப்படின்னு கேட்டீங்கன்னா பகவான் பண்ணல. இது எல்லாம் பார்த்தீங்கன்னா மாயையினால பார்த்தீங்கன்னா நடக்கின்றது, 3 குணங்களால் அப்படின்னு ஒரு ஞானத்தை அடைஞ்சு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் பண்ணவில்லை அப்படின்னு எவன் நினைக்கிறானோ அதான் வாஸ்தவ தியாகம். நான் செய்யவில்லை, எல்லாத்தையும் மாயா பண்ணுது
நான் எதையுமே பண்ணவில்லை, நான் வந்து பார்த்தீங்கன்னா பார்ப்பவனா இருக்கேன் அப்படின்னு ஒருத்தன் தெரிஞ்சுக்கிட்டு, அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தனோட அந்த ஞானம் வந்து பார்த்தீங்கன்னா பரிபக்குவமாகுது. வாஸ்தவ தியாகி யாரு அப்படின்னா, கர்த்திருவத்தை வந்து பார்த்தீங்கன்னா நான் பண்ணலை மாயா பண்ணுதுன்னு ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கும்போது அவன் முழுஷா தியாகம் பண்ணவனா ஆயிடுறான். அப்ப அவனுக்கு என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெளியில இருக்கிற மாயையை விட்டுட்டு கர்த்தவியம் எதுவுமே இல்லாம தான் 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 தான்லயே ஃபோக்கஸ் பண்ணி தன்னிடத்திலேயே நிக்கிறது சம்பவிக்குது. இதான் மோட்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆத்ம நிஷ்டை. அப்ப இதை சொல்றதுக்காக வந்து பாத்தீங்கன்னா முதல் ஸ்டெப்பே எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்மப்பல தியாகம் தான் வந்து பாத்தீங்கன்னா முதல் ஸ்டெப் ஒரு சாதகனுக்கு. பிரவருத்தியில வந்து பாத்தீங்கன்னா எப்படி வேணா இருக்கட்டும், நிவிற்த்தியில முதல் ஸ்டெப் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல் ஸ்டெப் கர்மப்பல தியாகம். இதை சொல்றதுக்காக வந்து பாத்தீங்கன்னா கர்மயோகத்தோட பலனை சொல்றதுக்காக 10வது ஸ்லோகம் வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பிக்குது. இந்த 10வது ஸ்லோகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அவதாரிக்கா சொல்றார், ரொம்ப முக்கியமான அவதாரிக்கா. 10வது ஸ்லோகத்துக்கு அவதாரிக்கா ஆச்சாரியர் சொல்றார், யகது அதிகிருதா, எவன் வந்து பாத்தீங்கன்னா கர்மம் செய்யறதுக்கு அதிகாரியா இருக்கானோ, கர்மத்துல அதிகாரம் எவனுக்கு இருக்கோ, யாருக்கு இருக்கு? நம்ம எல்லாத்துக்கும் இருக்குல்ல. கிரகஸ்தர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரதானமா கர்மத்துல அதிகாரம். இப்ப வானப்பிரஸ்தர்களா இருக்கிறோம், நமக்கும் வந்து பாத்தீங்கன்னா அதிகாரம் நிறைய பேருக்கு இருக்கு. கர்மம் செய்யறதுக்கு அதிகாரம் எவருக்கு இருக்கின்றதோ அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சங்கம் தியக்துவா, சங்கத்தை விட்டுட்டு பற்றுதலை விட்டுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். என்னன்னு கேட்டீங்கன்னா, பற்றுதல் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தலையில வந்து ஏறி உட்கார்ந்துட்டு நம்மளை துக்கப்படுத்துறது. அப்ப என்ன பண்ணணும், இது வந்து பாத்தீங்கன்னா நான் பகவானுக்கு அடிமை அப்படின்ற எண்ணத்தை வந்து பாத்தீங்கன்னா மனசுக்குள்ள நல்லா கொண்டு வந்துடணும். ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான அடிமைகள் இருக்காங்க சுவாமிக்கு, அதுல நானும் ஒரு அடிமை. அவர் செய்ய சொல்றாரு, நான் செய்யறேன், இதுல எனக்கு எந்த கிரெடிட்டும் வேண்டாம் அப்படின்னு அபிமானத்தை விட்டுட்டு, பலாபிசந்தி பலாபிசந்தினா பலன் மேல இருக்கிற ஆசையையும் வந்து பாத்தீங்கன்னா தியாகம் செய்து விட்டு, அப்ப நல்ல மனசுல புரிஞ்சுக்கணும், என்கிட்ட வந்து சாய்ஸ் இல்லவே இல்லை, எனக்கு என்ன கொடுக்கணும்னு பகவானா பார்த்து கொடுக்கறது தான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சாய்ஸ் இருக்கு. அப்போ நம்ம கேட்கறதெல்லாம் கிடைக்காது அப்படின்னு மனசுல நல்லா தெரிஞ்சுக்கிட்டு, ஒரு ஸ்லேவுக்கு வந்து பாத்தீங்கன்னா மனசுல என்னன்னு புரியணும், ஸ்லேவுக்கு வேலை செய்யறது மட்டும்தான் முடியும் ஒழிய, ஸ்லேவுக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்கறதுக்கு சாய்ஸ் இல்லை. அதனால வந்து பாத்தீங்கன்னா ஒரு தாச புத்தியோட, ஒரு அடிமை அப்படின்ற எண்ணத்தோட, நான் வந்து பாத்தீங்கன்னா சுவாமிக்கு அடியார் அப்படின்னு சுவாமிக்கு அடியானா இருந்துகிட்டு, தொண்டனா இருந்துகிட்டு, எந்த சாய்ஸும் எனக்கு இல்லை, பகவானா என்ன கொடுக்கிறாரோ அதுதான் அப்படின்ற மனசுல பலன் மேல இருக்க ஆசையை விட்டுட்டு, நித்தியம் கர்ம கரோதி, எவன் வந்து பாத்தீங்கன்னா சோம்பி உட்காராம ஆலசியத்தோட வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தான் பலன் இல்லையே, நான் எதுக்கு வேலை பண்ணணும்னு உட்காராம, அவனுக்கான டியூட்டியை வந்து ஸ்லேவுக்கு வந்து பாத்தீங்கன்னா உட்கார முடியுமா? ஸ்லேவ் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு பிடிக்கல சாமி, நான் வந்து ஓரமா உட்கார்ந்துக்கிறேன் அப்படின்னு உட்கார முடியுமானா 4 சவுக்கடி கிடைக்கும். அதனால வந்து பாத்தீங்கன்னா ஸ்லேவுக்கு சாய்ஸ் இல்லவே இல்லை. ஸ்லேவ் மாதிரி என்ன பண்ணணும், அடிமை மாதிரி என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேலையை வந்து பாத்தீங்கன்னா நித்தியம் கர்ம கரோதி, நித்தியமா வந்து பாத்தீங்கன்னா கர்மத்தை செய்து கொண்டே எவன் இருக்கிறானோ, தஸ்ய, அவனுக்கு என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பல ராகாதினா அகுலிஷீ கிரியமானம், நம்மளுடைய அந்தக்கரணம் எப்படிப்பட்டதா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பலன் மேல இருக்கிற ஆசை இருக்கு பாத்தீங்களா, சின்ன சின்ன ஆசை, ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஆசை இருக்கு. எல்லா ஜீவராசிகளுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆசை இருக்கு, நமக்கும் ஆசை இருக்கு. இந்த வேதாந்தம் புரிகிற வரைக்கும், பக்தி வந்து உண்மையிலேயே பக்தி வர வரைக்கும், இங்க என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு தெரியறதுக்கு முந்தின க்ஷணம் வரைக்கும் நமக்கு என்ன இருக்கு, எனக்கு இது வேணும் அது வேணும் இது வேணும் தெரியவே மாட்டேங்குது. நம்ம கேட்கறதெல்லாம் கிடைக்காதுன்னு, நம்ம கிடைக்கிறதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம கர்ம பலன் ஏற்கனவே பண்ணது கிடைச்சிக்கிட்டு இருக்கு. இப்ப நம்ம கேட்கறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கிடைக்காது. பகவானோட திட்டத்துல இருந்தா மட்டும்தான், அவனோட ப்ளூ பிரிண்ட்ல என்ன இருக்கோ அதுதான் நடக்கும் அப்படின்னு புரியறதுக்கு முந்தின க்ஷணம் வரைக்கும் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், கேட்டுக்கிட்டே இருக்கோம். இந்த கேட்கறதுனால, ஆசையோடு ஒவ்வொரு கர்மத்தை பண்றதுனால என்ன ஆகுது, பல ராகாதினா பலன் மேல இருக்கக்கூடிய ஆசையினால நம்மளுடைய அந்தக்கரணம் என்ன ஆயிருக்கு அப்படின்னா, புத்தி மனசு எல்லா இடமும் கலுஷீக்கிரியமானம் அந்தக்கரணம். அந்தக்கரணம் எப்படி ஆகுதுன்னா அசுத்தமாகுது. அதே வந்து பாத்தீங்கன்னா இந்த கர்மயோகத்தை நம்ம பண்றது மூலமா அகுலிஷீக்கிரியமானம் அந்தக்கரணம் என்ன ஆகுது, பியூரிட்டி ஆக ஆரம்பிச்சிருது. நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா கலுஷீகரணம் ஆயிடும், அசுத்தம் ஆயிடும்.
ஆனா இப்ப நான் சொல்லி 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 எல்லாத்தையும் ஈஸ்வரார்ப்பணம் சொல்ல 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 எதுவும் வேணாம், பகவான் போதும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை நல்லா மனசுல வச்சுக்கிட்டு நித்திய கர்மத்தை ஒருத்தன் பண்றான். சங்கத்தை விட்டு பலனை விட்டுட்டு பண்ணும்போது அந்த கரணம் என்ன ஆகாதுன்னா ராகம் முதலியவற்றால், ஆசை முதலியவற்றால் என்ன ஆகாது, பொல்யூட் ஆகாது. ஏன்? ஆசை இல்லை. அப்ப பொல்யூட் பண்றது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த அந்த கரணத்தை பாத்தீங்கன்னா நம்மளுடைய டிமாண்ட் தான் பாத்தீங்கன்னா நம்ம மனசை பாத்தீங்கன்னா ராகத்வேஷத்தினால கலுஷீகரணம் பண்ணக்கூடியது. அப்போ நம்ம அழுக்காகணும் அப்படின்னா ராகத்வேஷம் தான், பலன் மேல இருக்கிற ஆசை தான். அந்த ஆசையை விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த கரணம் பாத்தீங்கன்னா பொல்யூட் ஆகாம தெளிவடைய ஆரம்பிச்சு. இந்த தேத்தாங்கொட்டை அப்படின்னு ஒரு கொட்டை இருக்கு. இந்த தேத்தாங்கொட்டை என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நார்த் இந்தியாவிலலாம் பாத்தீங்கன்னா நாங்கள் யாத்திரை எல்லாம் பண்ணும்போது அந்த தேத்தாங்கொட்டையை பாத்தீங்கன்னா சாதுக்கள் எப்பவுமே கையில வச்சிருப்பாங்க. அந்த தேத்தாங்கொட்டை எதுக்காக யூஸ் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாங்கள் எங்கேயாவது தண்ணி கிடைக்கும், அந்த தண்ணியில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே அசுத்தமாக இருக்கும், எப்படி இருக்குன்னு தெரியாது. சில சமயம் போகிற இடத்துலலாம் எப்படி தண்ணி கிடைக்கும்னு தெரியாது. இந்த தேத்தாங்கொட்டையை பவுட்ரு பண்ணி கொஞ்சம் சாதுக்கள் எப்போவுமே கையில் சில ஐட்டம்லாம் வச்சுருப்போம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா முடிச்சு போட்டு வச்சுருக்கிறது ஒரு பாக்கெட்டில், தேத்தாங்கொட்டை பவுட்ருன்னு போட்டு. ஹிந்தியில் அதுக்கு என்ன பேருன்னு தெரில, மறந்து போச்சு எனக்கு. அந்த பவுடரை எடுத்து என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த தண்ணியில் பார்த்தீங்கன்னா போட்டோம் அப்படின்னா அந்த தேத்தாங்கொட்டை பவுடர் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மேலே இருக்கிற டஸ்ட் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு கீழே போய் பார்த்தீங்கன்னா செட்டில் ஆகிடும். மேலே இருக்கிற தண்ணி எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா கிளியராக ஆகிடும் உங்களுக்கு. நாங்கள் என்ன பண்ணுவோம், அப்படியே வேற ஒரு பாத்திரத்துக்கு அந்த தண்ணியை வடித்தோம் அப்படின்னா பியூர் தண்ணி கிடச்சிரும், எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் தெளிவடைஞ்சிரும். தண்ணி பார்த்தீங்கன்னா தேத்தாங்கொட்டை பவுடரை போட்டிங்கன்னா தேத்தாங்கொட்டையை போட்டாவே தெளிவடைஞ்சிரும். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிஷ்காமம்னு சொல்லக்கூடிய தேத்தாங்கொட்டைக்கு ஈக்குவலா நிஷ்காம கர்மம், பலன் மேல பற்றுதல் இல்லாம பண்ற கர்மம், அது என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுடைய அந்த கரணத்துல பாத்தீங்கன்னா ஒரே ஃப்ளட் மாதிரி அழுக்கா போயிட்டு இருந்துச்சு. அது என்ன ஆகுது அப்படின்னா அப்படியே கீழே இறங்கி பாத்தீங்கன்னா தண்ணி தெளிவடைகிற மாதிரி இந்த மனசு பாத்தீங்கன்னா தெளிவடைஞ்சு விடும். இந்த தெளிவடைகிறது தான் பாத்தீங்கன்னா அகுலுஷி கிரியமானம். கலுஷி அதுக்கு ஆப்போசிட் பாத்தீங்கன்னா அகலுஷி கிரியமானம் அந்த கரணம். அந்த அந்த கரணம் பார்த்தீங்கன்னா தெளிவடைந்த அந்த கரணம் என்ன ஆகுது, நித்தியைஹீச்ச கர்மபிகி, நித்தியமா நம்ம பண்ணக்கூடிய இந்த கர்மத்தினால கர்ம யோகத்தினால என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா கர்மபிகி சம்ஸ்கிரியமானம் விஷுத்தியதி, நல்ல சம்ஸ்காரத்தை அடைஞ்சு பார்த்தீங்கன்னா இந்த அந்த கரணம் பார்த்தீங்கன்னா சுத்தி அடைகின்றது. அப்ப அந்த கரணம் சுத்தி அடைகிறதுக்கு ஒருத்தர் கண்டிப்பா பார்த்தீங்கன்னா கர்மயோகத்தை பண்ணியே ஆகணும். பற்றுதலை விட்டுட்டு ஆசையை விட்டுட்டு இது என்னோட டியூட்டி அப்படின்னு அடிமை அப்படின்னு பகவானுக்கு அடிமையாகிறது எவ்வளவு பெரிய பாக்கியம். என்ன தாசனை ஆகிறதுன்றது அவ்வளவு ஈஸிலாம் இல்லை. நம்ம அனுமானம் பார்த்தீங்க அப்படின்னா மாலை போட்டு டெய்லி நாங்கள் பார்த்தீங்கன்னா நமஸ்காரம் பண்றோம். எதுக்காக நமஸ்காரம் பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா தாசன், ராமனுக்கு பார்த்தீங்கன்னா தாசன், அந்த நல்ல தாசனா இருந்ததுனால தான் நானும் இப்போ பார்த்தீங்கன்னா இப்பவும் பார்த்தீங்கன்னா அனுமன் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். தாசனா ஆகிறது பார்த்தீங்கன்னா பெரிய பாக்கியம் நமக்கு. அதே பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேமிலிக்கு தாசனா இருக்கும். அப்ப நம்ம ஃபேமிலியை விட்டுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பகவான் பார்த்துப்பார் அப்படின்னு என்ன பண்ணணும், ஈஸ்வரனுக்கு தாசனா மாறணும். அப்படி மாறும் போது என்ன ஆகுது அப்படின்னா இந்த கர்மம் நித்தியம் பண்ணக்கூடிய அந்த கர்மத்தினால அந்த கரணம் என்ன ஆகுது, சம்ஸ்காரத்தை அடைகிறது. சம்ஸ்காரம்னு அர்த்தம் தேத்தாங்கொட்டை பண்ற வேலை, சுத்தீகரணம் பார்த்தீங்கன்னா நடக்குது. இது பார்த்தீங்க அப்படின்னா நல்ல சம்ஸ்காரத்தை அடைஞ்சு சுத்தத்தை அடைகின்றது. விவேக சூடாமணியில 11வது ஸ்லோகம் பார்த்தீங்கன்னா சங்கரர் எழுதும் போது சொல்ற, சித்தஸ்ய சுத்தையே கர்ம நது வஸ்து உபலப்தயே. ரொம்ப தெளிவான ஸ்லோகம் சொல்றாரு. எங்கேயாவது பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கணும், கர்மயோகம் கர்மம் என்ன பர்பஸ் அப்படின்னா கர்மம் அழுக்காகும். நீங்க பண்ற கர்மம்ன்றதுக்கு அர்த்தமே என்னன்னா கர்மனா பத்தியத்தே ஜந்துகு அப்படின்னு நம்ம சொல்லும் போது கர்மத்தினால் ஜீவன் பந்தப்படுகின்றான் அப்படின்னா அந்த கர்மம் அப்படின்னாவே என்ன அர்த்தம், ஆசையோடு பண்றதுதான் கர்மம். அதே நேரத்துல அந்த கர்மத்தையே நீங்க பாத்தீங்கன்னா நிஷ்காமியமா பண்றோம் அப்படின்னும் போது பாத்தீங்கன்னா அந்த கர்மம் என்ன ஆயிடுதுன்னா கர்ம ஆபாசம்னு பேர், அது பந்தப்படுத்தாது உங்களை. அதுக்கு ஆப்போசிட்டா என்ன பண்ணும் அப்படின்னா கர்மம் அழுக்காக்கும். அதே நிஷ்காமிய கர்மம் என்ன பண்ணும், பியூரிட்டி பண்ண ஆரம்பிச்சோம். அதனால பாத்தீங்கன்னா கர்மம் எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒருத்தர் கண்டிப்பா பண்ணி ஆகணும். எதுக்காக அப்படின்னா பியூரிஃபிகேஷன். சித்தஸ்ய சுத்தையே கர்ம,
நது வஸ்து உபலப்தையே. கர்மத்தினால வந்து பார்த்தீங்கன்னா சுத்தீகரணம் மட்டும்தான் நடக்கும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா வஸ்துவை ஆத்ம தத்துவத்தை அடைய முடியாது. ஆனா ஆத்ம தத்துவத்தை அடையறதுக்கான ப்ரிப்பரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கர்மயோகம் கொடுக்கும். நான் ஒரு வாட்டி என்ன பண்ணோம் அப்படின்னா, திருப்பராயர் தப்போவனம் இருக்கு பார்த்தீங்களா, தப்போவனத்தில் வந்து ஒரு மடாதிபதி இருந்தார், நித்யானந்த சுவாமி அப்படின்னு. இப்போ இல்லை, ரொம்ப முன்னாடி போயிட்டார், அவர் காலமாயிட்டார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி எங்கள் முன்னாடி வந்திருந்தார் ஒரு சத் சங்கம். அவர் வந்து வயசு ரொம்ப நல்ல முதிர்ந்தவர், நல்ல நல்ல தன்மையான சுவாமி, நல்ல சுவாமி, நல்ல பக்குவி. ஆனால் என்ன பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களோட சித்தாந்தத்தில் கர்மயோகமே போதும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கர்மயோகமே நிறைய இன்ஸ்டிடியூட் என்ன பண்ணியிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கர்மயோகமே வந்து பார்த்தீங்கன்னா மோட்சத்தை கொடுக்கும் அப்படின்னு ஒரு சித்தாந்தம் வந்து பார்த்தீங்கன்னா பிரசித்தமாக வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கு. ஆனால் வாஸ்தவத்தில் அது கர்மயோகம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணும் அப்படின்னா, மனசு நல்லா பியூரிஃபிகேஷன் பண்ணுறது தான் வேலை. பாத்திரத்தை வாஷ் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா, பால் யார் ஊற்றி காய்க்கிறது? பால் காய்ச்சி சாப்பிட்றதுக்காக தான் பாத்திரத்தை வாஷ் பண்ணுறோம். பாத்திரத்தை வாஷ் பண்ணி ஓரமாக வச்சுட்டிங்கன்னா என்ன ஆகும்? யூஸே இல்லை உங்களுக்கு. அந்த கரண சுத்தி எதுக்காக? அந்த கரண சுத்தி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஞானத்துக்காக. அப்போ நித்யானந்த சுவாமிகிட்ட நான் கேட்கும்போது கேட்குறேன், என்னென்ன சுவாமி வந்து கர்மயோகம் வந்து பார்த்தீங்கன்னா மோட்சத்தை கொடுக்கணும் ஏதாவது இது இருக்கா சுவாமி அப்படின்னா, ஆமாம்மா கர்மயோகமே வந்து பார்த்தீங்கன்னா மோட்சம் கொடுத்துரும், ஏதாவது பிரமாணம் சொல்லுங்க சுவாமி அப்படின்னா, எந்த பிரமாணமும் இல்லை. அப்போ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நூற்றுக்கணக்கான சாதுக்கள் சன்னியாசிகள் என்ன பண்ணுறாங்கன்னா கர்மயோகத்திலேயே பிரவருத்தி பண்ணிட்டு இருக்காங்க. ராமகிருஷ்ண மடத்தில் நிறைய பிரான்ச் ஆசிரமங்கள் இருக்கு. சாஸ்திரம் படிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வர்றதே இல்லை. அப்போ நல்லா தெரிஞ்சுக்கணும் என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே கிளியராக ஒன்று புரிஞ்சுக்கணும். இந்த கர்மயோகம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா சித்தஸ்ய சுத்தையே கர்ம, சித்தத்தை சுத்தி பண்ணுறதுக்கு மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா கர்மயோகம் உபயோகப்படும். அதுக்கப்புறம் விசாரத்தினாலதான் வஸ்து சித்திர் விசாரேன. வஸ்துன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஆத்ம வஸ்து, ஆத்மா பிரம்மம். இதை வந்து பார்த்தீங்கன்னா சிரவணம் பண்ணி மனனம் பண்றது மூலமா தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வஸ்து சித்திர் விசாரேன ந கிஞ்சித் கர்ம கோட்டிபிகி. சங்கர் ரொம்ப தெளிவாகிறார். ஆயிரக்கணக்கான கர்மங்களை நீங்க பண்ணிக்கிட்டு இருந்தாலும் அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் நடக்காது. அப்ப பாதி பேர் என்ன பண்றாங்க, வெறும் கர்மத்தை பண்ணிக்கிட்டே புண்ணிய கர்மங்களை ஹோமம் யாகம் பூஜைகள் இதை மட்டும் பண்ணிக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து மோட்சம் கிடைச்சிரும் அப்படின்னு ஒருத்தர் சொல்றார், கர்மகாண்டிகள். அப்புறம் இன்னொருத்தர் என்ன பண்றாங்க, நிஷ்காம கர்மமே போதும்னு நிறைய பேர் வந்து நிஷ்காம கர்மத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. புண்ணிய கர்மம் பண்றவங்களுக்கு தெரியவே தெரியாது, அவங்க சொர்க்கத்துக்கு போவாங்கன்னு அவங்களுக்கு தெரியவே தெரியாது, இது மோட்சம் கொடுத்துரும்னு தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. கர்மயோகம் பண்றவங்களும் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, கர்மயோகமே போதும், நான் வந்து பார்த்தீங்கன்னா மோட்சத்தை அடைஞ்சிருவேன்னு நினைக்கிறாங்க. இது ரெண்டுமே ஃபால்ஸ். கர்மம் புண்ணிய கர்மம் எவ்வளவு பெரிய கர்மம் பண்ணாலும் அது வந்து பார்த்தீங்கன்னா பித்ருலோகத்துக்கு தான் கொண்டு போகும், சொர்க்கத்துக்கு கொண்டு போகும். நிஷ்காம கர்மம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாஸ்தவத்துல நிஷ்காம கர்மம் பியூரிட்டி பண்றதுக்காக தான். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு குருநாதர்கிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா போகணும். ஆச்சாரியார் சொல்றார், விஷுத்தம் பிரசன்னம் ஆத்ம ஆலோக்ஷணம் க்ஷமம் பவதி. எந்த அந்தக்கரணம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கிளியர் ஆயிருக்கோ, ராகத்வேஷங்கள் இல்லாம ஆயிருக்கோ, நல்ல தெளிஞ்ச மனசு இருக்கோ, அந்த விஷுத்தமா கிறிஸ்டல் கிளியரா இருக்கக்கூடிய இந்த அந்தக்கரணம் பிரசன்னம். சதல் ருதாத்து பிரசன்னம்ன்றதுக்கு அர்த்தம் மலங்கள் அற்றதா. எது மலம்? சித்த சஞ்சலம் தான் மலம். இந்த சித்த சஞ்சலத்துக்கு எது காரணம்? ராகத்வேஷம். இந்த ராகத்வேஷம் இல்லாம இந்த சித்தம் வந்து பார்த்தீங்கன்னா பிரசன்னமா ஆகும் போது அந்த அந்தக்கரணத்துக்கு என்ன தன்மை வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆத்ம ஆலோசன க்ஷமம் பவதி. இந்த அந்தக்கரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆத்மாவை பத்தி ஆலோசனை பண்றதுக்கு, ஆத்மான ஏதோ ஆப்ஜெக்டா இல்லை, ஆப்ஜெக்டை படிக்கிறதுக்கு இதெல்லாம் தேவையில்லை. அந்தக்கரண சுத்திலாம் ஏதாவது தேவையா? எதுவும் தேவையில்லை. நீங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு ஒரு மயிலாப்பூர்ல வந்து பார்த்தீங்கன்னா சான்ஸ்கிரிட் யூனிவர்சிட்டி இருக்கு. அங்கே போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி பண்ணுறீங்க, எம்ஏ ஃபிலாசபி எடுத்துக்கிறீங்க, அத்வைத ஃபிலாசபி. அங்கே யாராவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நிஷ்காமிய கர்ம யோகம் பண்ணணும்னு யாராவது ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்களா அப்படின்னா அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அப்புறம் வந்து மைசூர் யூனிவர்சிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ரொம்ப ஈஸியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எம்ஏ வாங்கிக்கலாம், எம்ஏ ஃபிலாசபி வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அத்வைதத்தில் ஏதாவது ஒரு சின்ன பார்ட் எடுத்து நீங்கள் பிஹெச்டி கூட வாங்கிக்கலாம். இதுக்கு எதுக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கர்ண சுத்தி அதெல்லாம் தேவையில்லை.
எப்படி நம்ம மற்ற சப்ஜெக்டை படிச்சு ஒரு எக்ஸாம் எழுதி பண்றோமோ அதே மாதிரி. அப்போ வந்து பாத்தீங்கன்னா வாஸ்தவத்துல ஆப்ஜெக்டா பார்க்கறதுக்கு அந்த கரண சுத்தி தேவையில்லை. இந்த நான் அப்படின்ற நான பத்தின ஒரு உள்ளுக்குள்ளார இருக்கிற நான ஆலோசனை பண்றோம். குருநாதர் சொல்றார் நீ பார்க்கிறவன் அப்படின்னு சொல்றார். அப்படின்னா இந்த தேகம் இல்லை, மனசு இல்லை, புத்தி இல்லை. அப்ப நான் ஒரு தத்துவம் உள்ளுக்குள்ளார இருக்கு. அந்த நானுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிர்குண நிராகாரம், எந்த நாமரூபங்களும் இல்லாதது வந்து பாத்தீங்கன்னா உள்ள இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கு. அது நான் தான். அந்த நானை பத்தி ஒரு ஆலோசனை பண்றதுக்கு ஒரு சாமர்த்தியம் வேணும்ல. நம்ம புத்தி எப்பவுமே வெளியிலேயே இருக்கு. வெளியில இருக்கக்கூடிய ராகத்வேஷங்கள்ல வெளியிலேயே டிராவல் பண்ணிட்டு இருக்கு. அது எப்ப தெளிவடையுதோ அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா தெரியும், ஆமா உள்ள இருந்து நான் பார்த்துட்டு இருக்கேன். இந்த தேகாதிகள் ஆப்ஜெக்ட், இந்த புத்தியை நான் பார்க்கிறேன், மனசை நான் பார்க்கிறேன், இந்த தேகத்தை நான் பார்க்கிறேன், நான் வேற இது வேற அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆலோசனை பண்றதுக்கு நான் கர்த்தா இல்லை. நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், இந்த வாய் பேசிக்கிட்டு இருக்கு, இந்த மனசு சிந்திச்சுக்கிட்டு இருக்கு, நான் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். நான் இந்த பரமஹம்சானந்தா இல்லை, நான் வந்து பாத்தீங்கன்னா நான் சுத்த நான் அப்படின்னு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார ஒரு ஆலோசனை வர்றது, ஒரு சாமர்த்தியம் உண்டாகணும்ல. க்ஷமம் அப்படின்னா சாமர்த்தியம்னு அர்த்தம். இந்த ஆலோசனை, ஆத்மாவை பத்தின ஆலோசனை பண்றதுக்கான ஒரு சாமர்த்தியம் உண்டாகிறது எப்போ? அந்த கரணம் தெளிவடையும் போது. நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய கோர்ஸ்லாம் நிறைய பண்ணுவாங்க. ஆனா வந்து நிறைய அங்கங்க டிராபேக் இருக்கும். நிறைய வந்து பேரிகேட்டர் மாதிரி அங்கங்க பிளாக்கா இருக்கும். என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னும் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 100% நிஷ்காமம் வரவில்லை. எப்ப வந்து பாத்தீங்கன்னா 100% நிஷ்காமம் உங்களுக்கு வருதோ, இந்த உலகம் எல்லாம் போய் இதுல கேட்கறதுக்கு ஒண்ணும் இல்லைன்னு எந்த ஆப்ளிகேஷனும் இல்லாம ஒரு ஸ்லேவ் மாதிரி பகவானுக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா சேவை பண்றேன் அப்படின்னு நீங்க இறங்குறீங்களோ, அப்போ என்ன ஆயிடும்? நீங்க அதான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன், இது எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இண்டிவிஜுவல் ஒர்க் பண்றது. 4 பேர் சேர்ந்து வந்து கர்மயோகம் பண்றேன் அப்படின்னு போனீங்க அப்படின்னா இதெல்லாம் நடக்காது. கர்மயோகம்ன்றது உங்களுடைய பாவத்துல இருக்கிறது. எந்த கர்மம் பண்ணும் போதும் வந்து பாத்தீங்க அப்படின்னா பகவானை, இப்ப நான் கிளாஸ்ல உட்கார்ந்துருக்கேன், எவ்வளவு புரிஞ்சாலும் சரி புரியலன்னாலும் சரி, பகவான் எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருக்கார், கிளாஸ்ல உட்கார்ந்துருக்கேன். இதுல கூட வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணாதீங்க, அபிமானத்தை வச்சுக்காதீங்க, நான் பெரிய கிரேட் சோல்லாம் நினைச்சுக்காதீங்க. பகவான் எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருக்கார். இது புரியறதும் புரியாம போறதும் கூட வந்து பாத்தீங்கன்னா பகவானோட அனுகிரகம் தான் அப்படின்னு ஒவ்வொரு கர்மத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரன் ஈஸ்வரன் ஈஸ்வரனை கொண்டு வந்துகிட்டே வாங்க. அப்படி வர 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 இந்த சித்தம் தெளிவடையும். தெளிவடைஞ்சிச்சுன்னா நான் அப்படின்ற விஷயத்தை வந்து பாத்தீங்கன்னா ஆலோசனை பண்றத, இந்த சாஸ்திரம் சொல்றத புரிஞ்சுக்கிறதுக்கு, யதார்த்தமா புரிஞ்சுக்கிறது, ஆப்ஜெக்டா புரியாம சப்ஜெக்டா புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு சாமர்த்தியம் ஒருத்தருக்கு உண்டாகுது. தஸ்ய ஏவ நித்திய கர்ம அனுஷ்டானேன. தஸ்ய ஏவனா அவனுக்குத்தான், ஏவகாரம் போட்டிருக்கார், எம்பசைஸ் பண்றார், அவனுக்குத்தான் வந்து பாத்தீங்கன்னா நித்திய கர்ம அனுஷ்டானேன. நித்திய கர்ம அனுஷ்டானத்து மூலமா விசுத்த அந்த கரணசிய. நித்திய கர்ம அனுஷ்டானம் என்ன பண்ணும்? அந்த கரணத்தை விசுத்தி பண்ணக்கூடியது. தேத்தாங்குட்ட காரியத்தை பண்ணும், பியூரிஃபை ஆர்ஓ வாட்டர் பண்ற காரியத்தை வந்து பாத்தீங்கன்னா நித்திய கர்ம அனுஷ்டானம் பண்ணும். அந்த மிஷின் பண்ற வேலையை விசுத்த அந்த கரணசிய தஸ்யேவ நித்திய அனுஷ்டானேன விசுத்த அந்த கரணசிய. அப்படிப்பட்டவனுக்கு ஆத்ம ஞான அபிமுகசிய கிரமேன. மெதுவா என்ன பண்ணுவீங்க, ஒரு குருநாதர் வந்து பாத்தீங்கன்னா கிடைக்க ஆரம்பிப்பார். மெதுவா வந்து பாத்தீங்கன்னா நீங்க எவ்வளோ அந்த கரண சுத்தியோட இருந்திருக்கீங்களோ அந்த கரண சுத்திக்கு ஏற்ற மாதிரி ஒரு குருநாதர் சொல்றது புரிய ஆரம்பிக்கும். இப்ப நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா வேதாந்தம் கேட்டுக்கிட்டு இருக்கவங்க இருக்கீங்க, நிறைய வருஷங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கவங்களும் இருக்கீங்க. அப்ப ஏதோ ஒரு இடத்துல கொஞ்சம் மிஸ் ஆகுதே சுவாமி அப்படின்னு யாருக்காவது டவுட் இருந்தா, அப்ப நம்ம என்ன பண்ணலாம், எங்கேயோ பாவத்துல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்ளம் இருக்கு. என்ன ப்ராப்ளம் இருக்கு? ஒரு பக்கம் காமம், ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நிஷ்காமம். ரெண்டும் வந்து பாத்தீங்கன்னா ஆப்போசிட். அப்ப வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, பாடம் கேட்காதவங்க இப்பதான் கேட்குறீங்க அப்படின்னா என்ன பண்ணுங்க, எல்லா ஆப்ளிகேஷனையும் விட்டுருங்க. ஏற்கனவே பாடம் கேட்டுக்கிட்டு இருக்கவங்களா இருந்தீங்க அப்படின்னா, பல வருஷங்கள் இருக்கீங்க அப்படின்னா, அவங்களும் என்ன பண்ணுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இனிமே எந்த ஆப்ளிகேஷனும் யாரை பத்தியும், என் பேரனுக்கு இது நடக்கணும், என் பிள்ளைக்கு இது நடக்கணும், என் குழந்தைக்கு இப்படி நடக்கணும், எனக்கு ஹஸ்பண்டுக்கு இப்படி நடக்கணும், அப்படி நடக்கணும், எதையும் வச்சுக்காதீங்க. எல்லாம் ஈஸ்வர இச்சா ஈஸ்வர இச்சா ஈஸ்வர இச்சா. எது நடந்தாலும் ஈஸ்வர இச்சா. இந்த வார்த்தையை வந்து பார்த்தீங்கன்னா ஜபம் பண்ணுங்க. ஒன்று வேணா ஈஸ்வர இச்சா ஈஸ்வர இச்சா ஈஸ்வர இச்சா. இந்த மாதிரியே பாவம் பண்ண என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, மெதுவா வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள்ல அந்தர்முகமா
ஆத்ம ஞான அபிமுகசிய, தன்னை பத்தின அறிதல் இருக்கிற உள்முகமா இருக்கிற தன்னை, அந்த உள்முகமா இருக்கிற தன்னை நோக்கி இந்த வெளியில போயிட்டு இருந்த சித்தம் உள்நோக்கி குவிய ஆரம்பிக்கும். அப்படி குவிய ஆரம்பிக்கிறதுனால கிரமேன மெதுவா 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 என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, கிரமமா வரிசையா இன் ஆர்டர் நல்லபடியா என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, யதா தன் நிஷ்டாசியா, மெதுவா 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 சித்தம் வெளியில போகாம இந்த நான்லயே புரிஞ்சு அந்த நான்லயே நிக்கிறது நிஷ்டைன்னு பேரு. அந்த நான்ல நிக்கக்கூடிய தன் நிஷ்டா சியாத், இந்த ஆத்ம நிஷ்டையானது உண்டாகிறது அப்படின்றத சொல்றதுக்காக தது வக்தவ்யம் இது ஆக, இந்த விஷயத்தை சொல்லணும்ன்றதுக்காக கர்மயோகத்தோட பிரயோஜனம் படிப்படியா. கர்மயோகம் என்ன பண்ணும்? விசுத்த அந்த கரணத்தை கொடுக்கும். அந்த கரண சுத்தி கொடுத்தோன்னா என்ன பண்ணுவீங்க? குருகிட்ட போய் பார்த்தீங்கன்னா சாஸ்திரம் படிக்கணும். சாஸ்திரம் படிச்சு நிஷ்காமியம் ஆக என்னாகும்? அந்த ஆத்மாவை பத்தின விஷயத்துல குவிய ஆரம்பிக்கும். மனசு குவிய ஆரம்பிக்கும், பகிர்முகமா போகாது. அதுக்கப்புறம் அந்த மெதுவா அந்த ஆத்மாலேயே நிக்கிற சாமர்த்தியம் நிஷ்டையானது கை கூடுது. அப்ப பார்த்தீங்கன்னா கர்மம், அதை விட்டுட்டு கர்மயோகத்துக்கு வரீங்க. கர்மயோகத்திலிருந்து விசுத்த அந்த கரணம், அந்த கரண சுத்தி உண்டானோன ஞானம். ஞானம் பார்த்தீங்கன்னா மெதுவா பரிபக்குவத்தை அடைஞ்சு ஞான நிஷ்டை. அப்ப கிரமம் எங்கேயாவது சொன்னாங்கன்னா இதுதான் கிரமம். கர்மம் கர்மயோகம், ஞானம் ஞான நிஷ்டை. இந்த நாளை பார்த்தீங்கன்னா எப்பவுமே மனசுக்குள்ளார வச்சுக்கணும். கர்மம் கர்மயோகம், ஞானம் ஞான நிஷ்டை. அப்ப ஞான நிஷ்டையை ஒருத்தனை அடையணும் அப்படின்னா, அனுபூதி அடையணும், ஆத்மாவை அடைஞ்சு மோட்சத்தை அடையணும் அப்படின்னா, கர்மியா இருக்கிறவன் ஒருத்தன் என்ன பண்ணணும்? கர்மயோகத்தை ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே. கர்மியா இருக்கிறவங்க கர்மயோகத்தை அடாப்ட் பண்ணணும். இதை சொல்றதுக்காக 10வது ஸ்லோகம் பார்த்தீங்கன்னா வர ஆரம்பிக்கும். 10வது ஸ்லோகம் வந்துருங்க. நத்வேஷ்ட்யகுஷலம் கர்ம, நத்வேஷ்ட்யகுஷலம் கர்ம குஷலே நானு சஜ்ஜதே, குஷலே நானு சஜ்ஜதே தியாகி சத்வசமாவிஷ்டः, தியாகி சத்வசமாவிஷ்டः மேதாவி சின்ன சம்சயः, மேதாவி சின்ன சம்சயः நத்வேஷ்ட்யகுஷலம் கர்ம குஷலே நானு சஜ்ஜதே தியாகி சத்வசமாவிஷ்டः மேதாவி சின்ன சம்சயः. எந்த மனிதன் பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப நம்ம சொல்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, நம்ம கேட்கிற யாரோ ஒருத்தர் சொல்லி கொடுக்குறாரு, இதை பண்ணணும் இதை பண்ணணும் இதை பண்ணணும் அப்படின்னு. இதை கேட்டுட்டு இந்த சாஸ்திரத்தை கேட்டு ஓஹோ நம்ம கர்மயோகத்தை பண்ணணும் அப்படின்னு எந்த மனுஷன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கர்ம அனுஷ்டானத்தை நல்லா நிஷ்காமியமா பண்ணிக்கிட்டே வரானோ, எந்த சங்கல்பமும் வைக்காதீங்க. ஒரே ஒரு சங்கல்பம் பண்ணுங்க. எப்ப பண்ணாலும் மம பாத்த சமஸ்த துர்தேக்ஷத்வாரா ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம் இதம் கரிஷ்யாமி. இதான் வச்சுக்கணும் சங்கல்பம். நான் பார்த்தீங்கன்னா பரமேஸ்வரனை பிரீத்தி பண்றதுக்காகத்தான் இந்த கர்மத்தை நான் பண்றேன் அப்படின்னு பண்றது. எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, மமோபாத்த சமஸ்த துரித க்ஷயத்வாரா. இப்ப எப்ப பார்த்தீங்கன்னா ஈஸ்வரனோட அனுகிரகம் கிடைக்கும் அப்படின்னா, மம உபாத்த என்னால் சம்பாதிக்கப்பட்ட முந்தின ஜென்மங்கள்ல இந்த ஜென்மத்துல நிறைய சம்பாதிச்சு வச்சிருக்கேன். மமோபாத்தன மம உபாத்த என்னால் சம்பாதிக்கப்பட்ட சமஸ்த எதெல்லாம் இருக்கோ, எத்தனை கோடி ஜென்மங்கள்ல எத்தனை கோடி பாப்பம் பண்ணிருப்பேன்னு தெரியல, சமஸ்த பாப க்ஷயத்வாரா எல்லா பாப்பங்களும் நஷ்டமாகிறது மூலமா ஈஸ்வர பிரீத்தியர்த்தம், ஈஸ்வரனோட பிரீத்திக்காக. அப்ப நம்ம கர்மத்தோட பண்றதுல ரெண்டே தான். ஒண்ணு பாத்தீங்க அப்படின்னா பாப்பம் நாசமாகணும், ஈஸ்வரன் பிரீத்தி ஆகணும். இந்த ரெண்டுதும் பாத்தீங்கன்னா நிஷ்காம கர்மத்துல மட்டும்தான் உண்டாகும். வேற ஒன்னும் வேணாம் சுவாமி அப்படின்னு உங்க மனசுக்குள்ளார நல்லா சங்கல்பம் பண்ணிக்கிட்டு, அப்ப சங்கல்பமே என்ன இருக்கணும்? மமோ பார்த்த சமஸ்த துர்தேக்ஷத்வாரா ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம் இதம் கர்மம் கரிஷ்யாமி, இந்த கர்மத்தை நான் செய்கின்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த கர்மம் பண்ணினாலும் இதை மட்டும் மனசுல வச்சுக்கிட்டே ஒருத்தன் பண்றான் அப்படின்னா மெதுவா அவனுடைய அந்தக்கரணம் பரிபக்குவத்தை அடைஞ்சு எப்படி இருக்கும்? மனசு பாத்தீங்கன்னா சாந்தமா ஆயிடும்.
சாந்தம் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்? நத்வேஷ்டி அகுஷலம் கர்ம. அவன் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் எனக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நிறைய காமத்தோட நிறைய பேர் கர்மம் பண்றாங்க. இப்ப நான் நேற்று கோயிலுக்கு போறேன், நல்லா ஹஸ்பண்ட் ஒய்ஃபு தாத்தா பாட்டியோட வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு குடும்பம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா சுவாமிக்கு அபிஷேக ஆராதனை எல்லாம் பண்ணி நல்லா வந்து பாத்தீங்கன்னா பிரார்த்தனை எல்லாம் பண்ணிடுச்சு. அதை பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா ஐயோ இவங்க என்ன இப்படி இருக்காங்களே, இது மாதிரி காமிய கர்மத்தெல்லாம் பண்றாங்களே, ஈஸ்வரனுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னு நிஷ்காமம் தானே பண்ணணும்னு அவங்க மேல எனக்கு ஏதாவது வெறுப்பு வந்துச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா வெறுப்பே வரல. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆஹா ரொம்ப சூப்பர், நல்லா பண்ணட்டும் நல்லா பண்ணட்டும். ஏன் அப்படின்னா ஈஸ்வரன் இருக்காருன்னு ஒத்துக்கிட்டு தானே அதை பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆர்த்தி அர்த்தார்த்தி ஜிக்ஞாசு ஞானி அப்படின்னு 4 கேட்டகரி ஏற்கனவே சொல்லியிருக்காரா. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரன் மேல பக்தியோட அவன் கேட்டாவது ஒரு கர்மத்தை பண்றான்ல, காமிய கர்மம். அவனுக்கு தெரியாது காமிய கர்மம் பந்தப்படுத்தும்னு தெரியாது. பாவம் அவங்களுக்கு இன்னும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குரு பிராப்தி கிடைக்கல, ஒரு சாஸ்திரம் கிடைக்கல, ஒரு பகவத்கீதை நல்லா கிடைக்கல. அப்ப அப்படிப்பட்டவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு காமிய கர்மத்தை பண்றாங்க அப்படின்னா எனக்கு அது வெறுப்பை கொடுக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் வெறுக்கவே மாட்டேன். நல்லா பண்றாங்க, சூப்பர், நல்லா பண்ணுங்க நல்லா பண்ணுங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா மெதுவா மெதுவா வந்து என்ன பண்ணுவாங்க, மமோ பக்த பிரணஷ்யதி, என்னுடைய பக்தன் வந்து பாத்தீங்கன்னா நாசத்தை அடைவதில்லைன்னு பிரதிஜ்ஞா பண்ணியிருக்கார். மெதுவா மெதுவா இவன் என்ன பண்ணுவான், ஆராதனையை பண்ண 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 எங்கேயாவது ஒரு குருநாதர் வந்து பாத்தீங்கன்னா லைட்டா வந்து என்னப்பா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கொடுப்பார். ஏன் இதை பண்ற, நிஷ்காமமா பண்ண ஆரம்பி அப்படின்னு எப்போவாவது ஒரு சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அனுகிரகம் கிடைக்கும், ஈஸ்வர அனுகிரகம் ஒண்ணு கிடைக்கும். அதனால என்ன பண்ணுவேன், நான் பண்ண மாட்டேன், நான் வந்து பாத்தீங்கன்னா காமிய கர்மங்களை பண்ண மாட்டேன். ஏன்னா எனக்கு தெரியும் இந்த காமிய கர்மம் என்ன பண்ணும், திரும்ப திரும்ப ஜென்மத்தை கொடுக்கும். நான் சாஸ்திரம் படிச்சிருக்கேன், என்னோட குருநாதர் சொல்லி கொடுத்திருக்கார், நான் கீதா படிச்சிருக்கேன், எனக்கு தெரியும், உபனிஷத்து படிச்சிருக்கேன். காமிய கர்மம் அகுஷலம் அமங்கலம். காமிய கர்மங்கள்லாம் என்னது, நீங்க எவ்வளவு பெரிய யாகம் வேணா பண்ணீங்க, அந்த கர்மம் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த அதிருத்ர ஹோமம் பண்ணீங்க, எந்த ஹோமம் வேணா சண்டி ஹோமம் பண்ணுங்க, நல்ல அருமையான கர்மா தானே. பெரிய வந்து பாத்தீங்கன்னா ஆராதனை வந்து பாத்தீங்க அப்படின்னா சகஸ்திர சண்டிகை பண்ணுங்க, சகஸ்திர சங்கு பூஜை பண்ணுங்க, கோயில் கட்டுங்க, என்ன வேணாம் பண்ணிக்கங்க. நீங்க காமப்பட்டீங்க அப்படின்னா சங்கல்பத்தோட பண்ணினீங்கன்னா அது மங்களம் இல்ல, அமங்கலம். அதுக்கு பேரு அகுஷலம் அப்படின்னு பேரு. குஷலம் இல்ல, குஷலம்னா மங்களம், அகுஷலம் அப்படின்னா அமங்கலம். இது யாராவது கர்மகாண்டிகள் சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. நீங்க கர்மா உயர்ந்தது, ஆனா அந்த சங்கல்பம் உங்களை பந்தப்படுத்தும், பிறவிய கொடுக்கும். அதனால அது அமங்கல கர்மா. அதை வந்து பாத்தீங்கன்னா இந்த நிஷ்காம கர்மயோகி என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டீங்கன்னா வெறுக்க மாட்டான். நத்வேஷ்டி, வெறுக்க மாட்டான். ஏன் வெறுக்க மாட்டான் அப்படின்னா பாவம் இன்னும் அவங்களுக்கு புரியல. சின்ன குழந்தைங்க வந்து பாத்தீங்கன்னா தெரியாம, சாஸ்திரம் தெரியாம, இதோட லிமிட்டேஷன் தெரியாம ஆசைப்பட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு இவன் என்ன பண்ணுவான், யாரையும் வெறுக்க மாட்டான். நல்லா பண்ணுங்க நல்லா பண்ணுங்க. ந புத்தி பேதம் ஜனையே தஜ்ஞானாம் கர்ம சங்கினா. கீதால வந்து பாத்தீங்கன்னா முன்னாடியே சொல்லியிருக்கார், ஒரு புத்தி உள்ளவன் என்ன பண்ண மாட்டான் அப்படின்னா என்ன பண்றீங்க அப்படின்னா இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னான்னு என்ன பண்ணுவான், அவன் கீழே இறங்கிடுவான். அப்ப வந்து பாத்தீங்கன்னா நல்லா பண்ணுங்க நல்லா பண்ணுங்கன்னு தான் சொல்லுவான் ஒழிய அவங்களுக்கா புத்தி வரும், ஒரு டைம்ல புத்தி வரும். நிஷ்காமத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா கர்மத்தோட லிமிட்டேஷன் தெரிய ஆரம்பிச்சிடும். அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இதை பண்ணாதீங்கன்னு சொல்ல மாட்டோம் நாங்க. என்ன பண்ணுங்க, நல்லா பண்ணுங்கச்சி நல்லா பண்ணுங்கச்சி அப்படின்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னா பகவான் கைவிட மாட்டார், கண்டிப்பா அவங்களுக்கும் புத்தியை கொடுப்பார் அப்படின்னு. புத்தி பேதம்னா அவங்க புத்தியை வந்து பாத்தீங்கன்னா நாசம் பண்ண மாட்டார். அப்ப என்ன அர்த்தம், நான் பண்ண மாட்டேன் நான் காமிய கர்மத்தை, ஆனா காமிய கர்மம் பண்றவங்களை வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன பண்ண மாட்டேன், வெறுத்து ஒதுக்க மாட்டேன். ஐயே என்ன பண்றீங்க அப்படின்னு நான் வந்து பாத்தீங்கன்னா எதையும் சொல்ல மாட்டேன். நான் பாட்டுக்கு சரி பண்ணட்டுமே, நல்லா இந்த உலகத்துல ஃபுல்லா காமிய கர்மங்கள் தானே நடந்துகிட்டு இருக்கு. 98% வந்து பாத்தீங்கன்னா நடந்துகிட்டு இருக்கிறது என்னது, எந்த யாகம் பூஜைகள் கோயில்ல நடக்கிறது எல்லாத்துக்கும் என்னது, சங்கல்பம் 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 சங்கல்பம். என்ன சங்கல்பம், எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மோட்ச சங்கல்பமா இருக்கு. எங்கேயுமே மோட்ச சங்கல்பமே இல்லை. எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்து விஷயத்திலேயே தான் சங்கல்பம் இருக்கு. அப்ப இந்த கர்மங்கள் எல்லாத்தையும் நம்ம வெறுத்து ஒதுக்கிடலாமா, எல்லாத்தையும் வெறுத்து ஒதுக்க கூடாது. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பாவம் இன்னும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அனுகிரகம் வந்து பாத்தீங்கன்னா குரு அனுகிரகம், ஆச்சாரிய அனுகிரகம், சாஸ்திர அனுகிரகம் இன்னும் கிடைக்கல, முன்னாடி தெரிய வரல. அதனால வந்து பாத்தீங்கன்னா தெரியாம பண்ணிக்கிட்டு இருக்காங்க, தனக்கு தானே சூனியம் வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஐயோ பாவம்ல அவங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த கர்மயோகி என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டீங்கன்னா மெச்சூரிட்டி வர வர
அந்த காமிய கர்மம் பண்ற விஷயங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா வெறுக்க மாட்டான். நத்வேஷ்டி அகுசலம் கர்ம. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா யாராவது வந்து பாத்தீங்கன்னா குசலமான கர்மத்தை பண்றாங்க அப்படின்னா, யாரு பண்றா? நல்ல கர்மயோகம் தெரிஞ்சவங்க வந்து பாத்தீங்கன்னா பண்றாங்க. நம்மளை சுத்தி கொஞ்சம் பேர் இருக்காங்க, நல்ல கர்மயோகத்தை பண்ணிட்டு இருக்காங்க. ஒண்ணு வேணாம் ஈஸ்வரனுக்காக பண்றேன் அப்படின்னு. திருவண்ணாமலைக்கு வந்தீங்கன்னா அவ்வளவு பேர் இருக்காங்க, அற்புதமான சோல்லாம் இருக்காங்க. நான் இங்க ஒரு ஹோம் இருக்கு, லாஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வசந்தி அம்மா கொஞ்சம் டொனேஷன் கொடுத்தாங்கன்னு போய் கொடுக்கறதுக்காக போயிருந்தேன். நான் அப்பப்போ எப்போவாது போவேன். அவர் சொல்றாரு, மார்கழி மாசம் வந்து பாத்தீங்கன்னா 17 டெட் பாடி சுவாமி அப்படின்றார். 17 தானே சொன்னார். ஒரு ஹோம் வச்சிருக்காரு, 100 பேருக்கு மேல தங்கியிருக்காங்க. 100 பேர் வயசானவங்களை பராமரிக்கிறது, ஒரு குழந்தைங்களுக்கு ஒரு அப்பா அம்மாவை பார்த்துக்கிறதே கஷ்டம். அவங்க எல்லாம் முடியாது. கேட்டகரி வந்து பாத்தீங்கன்னா தனித்தனியா ஒரு 8-10 கேட்டகரியில வச்சிருக்காரு 100 பேர்த்தையும். இன்னைக்கும் நாளைக்கும் போயிடலாம் அப்படின்றவங்க ஒரு தனி கேட்டகரி, பெட் பெயின் வைக்கிறவங்க ஒரு கேட்டகரி, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கேன்சரா இருக்கிறவங்க ஒரு கேட்டகரி, தன்னால சாப்பிட்டுக்க முடியும்னு ஒரு கேட்டகரி, தன்னால சாப்பிட்டுக்க முடியாது செஞ்சுக்க முடியாது வேற ஒருத்தர் தான் வேணும் அப்படின்ற ஒரு கேட்டகரி, இதெல்லாம் இருக்காங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃபு ஒரு குழந்தை, 3 பேர் தான் எடுத்து பாத்துக்கிறாங்க. 100 பேர்த்த பாத்துக்கிறாங்க. அந்த அம்மா வந்து பாத்தீங்கன்னா வயசு ரொம்ப சின்ன பொண்ணு, 30 வயசுக்குள்ளதான் இருக்கும். அந்த பொண்ணு 100 பேருக்கு சமைக்கணும்னா வெரைட்டியா சமைக்கணும். எப்படி யோசிச்சு பாருங்க, நான் என்னால ஜீவனை நினைச்சு கூட பார்க்க முடியல. 100 பேருக்கு சமைக்கணும் அப்படின்னு. ஐயோ, ஒவ்வொரு நாளும் வந்து பாத்தீங்கன்னா பெரிய ப்ரோக்ராம் மாதிரி நடக்கணும். வெரைட்டியா. ஒருத்தருக்கு வந்து பாத்தீங்கன்னா மிக்சியில போட்டு கிரைண்ட் பண்ணி தான் ஃபுட்டை கொடுக்கணும். இன்னொருத்தருக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஃபுட்டு கொடுக்கணும், சாம்பார் ரசத்தோட கொடுக்கணும். ஒருத்தருக்கு ஃப்ரூட்டை கொடுக்கணும், ஒருத்தருக்கு வெஜிடபிள் சூப் கொடுக்கணும். இது மாதிரி வெரைட்டியா. அவர் சொல்றாரு, இந்த முறை நான் போனப்ப கேட்கிறேன் சொல்றாரு, அஜி நீங்க ஏதாவது வேணும்னா எங்களை கூப்பிடுங்க, நாங்க உடனே வந்து நிக்கிறோம். என்ன சுவாமி, டெட் பாடி வந்து பாத்தீங்கன்னா எரிக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆள் வேணும் சுவாமி. அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆள் கிடைக்காது எங்களுக்கு. நான் சொல்லியிருக்கேன், எப்படி நீங்க கூப்பிட்டாலும் நாங்க வரோம் ஜி, நாங்க வந்து பாத்தீங்கன்னா வந்துடுறோம், நீங்க கூப்பிடுங்க அப்படின்னு. அவர் சொல்றாரு, 17 டெட் பாடியை வந்து பாத்தீங்கன்னா இந்த மார்கழி மாசத்துல வந்து பாத்தீங்கன்னா புதைச்சிருக்கோம் சுவாமி. போன வருஷம் வந்து பாத்தீங்கன்னா 42 பாடியா, 42 தான் சொன்னாரு, 42 பாடி ஒரு மாசத்துல. யோசிச்சு பாருங்க, ஒரு மாசத்துல 42, 17 பாடினா, டெட் பாடினா யாருன்னே தெரியாது, அப்பா அம்மா யாரும் தெரியாது, இதுவுமே சொந்தக்காரங்க பந்தக்காரங்க யாரும் இருக்க மாட்டாங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா மரண காலத்துல இருக்கிற வரைக்கும் பாதுகாத்து அவங்க உயிர் போனோன்னு அந்த டெட் பாடியை முறையா ஸ்மசானத்துக்கு கொண்டு போயிட்டு பண்ணணும். அப்படின்னா ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? ஒரு பிரயோஜனம் இல்லை. அதே மாதிரி இங்க ஒரு ரமணான்னு ஒரு சாது இருக்கார். அவரு வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாம் திட்டுவாங்க. 100 பேர்கிட்ட, அவர்கிட்டயும் வந்து பாத்தீங்கன்னா 30-40 பேருக்கு மேலேயே 100 பேர்கிட்ட இருக்கும், 60-70 பேர்கிட்ட இருக்கும். அந்த சாது வந்து பாத்தீங்கன்னா நல்லா எனக்கு தெரியும், நாகர்கோயில்காரரு ஒரு சாமி, ரொம்ப எக்ஸலண்டான பர்சன், வயசு ரொம்ப கம்மி, பக்குவம்னா பக்குவம், அவ்வளவு பக்குவம். என்னோட ஃப்ரெண்ட் அவர் பாத்தீங்க அப்படின்னா அப்படியே ஒரு யோகியோட மனநிலை வந்து இருக்கும். எப்படி இருக்க, ஒரு சாந்தமா ஒரு காரியத்தை பண்ணிக்கிட்டே இருக்கிறது. திட்டுவாங்க நிறைய பேர் வந்து என்னை வச்சு சம்பாதிக்கிற, அதை பண்ற இதை பண்ற அப்படின்னு. நான் வந்து 15 வருஷத்துக்கு மேல பார்த்துக்கிட்டே இருக்கேன், ஒரே மாதிரி மனநிலையோட. அப்படிதான் சுவாமி திட்டுவாங்க. அவர் சொல்லுவார், அப்படிதான் சுவாமி திட்டுவாங்க. அவன் போக்குல வந்து பாத்தீங்கன்னா இவர் எங்களை வச்சு சம்பாதிச்சிட்டார், அதை பண்ணிட்டார் இதை பண்ணிட்டார் திட்டிகிட்டு தான் இருப்பான். நம்ம பாட்டுக்கு நம்ம கர்மத்தை பண்ணிக்கிட்டே போகணும் சுவாமி அப்படின்னு பக்குவமா வந்து பாத்தீங்கன்னா பண்ணிக்கிட்டே இருக்காங்க திருவண்ணாமலையில. இன்னும் கொஞ்சம் பேர், நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஆசையும் படாதவங்க இந்த உலகம் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா நிஷ்காமத்துல வந்து பாத்தீங்கன்னா ஈடுபட்டுக்கிட்டே இருக்காங்க. நார்த் இந்தியா போனீங்க அப்படின்னா கிரகஸ்தர்கள் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு அற்புதமா பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளால நினைச்சே பார்க்க முடியாது. இந்த உலகம் நல்லா போயிட்டு இருக்கு அப்படின்னா நமக்கு கண்ணுக்கு தெரியாம நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஆத்மாக்கள் இந்த கர்மத்தை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்கள பார்த்து நமக்கு ஏதாவது உண்டாகுமா அப்படின்னா, இந்த கர்மயோகி என்ன பண்ணுவான் அப்படின்னா அந்த ஆட்களை பார்த்தும் குஷலமான நிஷ்காம கர்மம். எந்த கர்மா? நிஷ்காம கர்மத்துக்கு பேர் குஷலம் கர்மன்னு பேர், மங்கள கர்மா. அந்த மங்களம் ஏன் மங்களம் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜென்மத்தை கொடுக்காது, ஜென்மத்தை நாசம் பண்ணக்கூடியது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா செருப்பு தைக்கிறவர் கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு கர்மத்தை வந்து பாத்தீங்கன்னா கர்மயோகமா பண்ண முடியும். ஒரு யாகம் பண்றவர் கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா காமத்தோட பண்ண முடியும். காமத்தோட பண்ணக்கூடிய அந்த யாகம் அமங்கலம். காமம் இல்லாம பண்ணக்கூடிய ஒரு சின்ன ஒரு செருப்பு தைக்கிற தொழில் வந்து பாத்தீங்க அப்படின்னா மங்களம். அதனால வந்து காமம் இல்லை, இதுதான் வந்து பாத்தீங்கன்னா மங்களமா அமங்கலமான் இருக்கு. அப்போ அது மாதிரி நல்ல மங்களமான கர்மத்திலையும் கூட இவன் வந்து பார்த்தீங்கன்னா இவனுடைய மனசு வந்து பார்த்தீங்கன்னா கர்மயோகி, பக்குவப்பட்ட கர்மயோகியோட மனசு என்ன ஆகாது? அனுசரிச்சதே, பற்றுதலை அடைவதில்லை. ஏன் சுவாமி
அப்படின்னா இவனுக்கு மனசு வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்துக்கும் துள்ளி குதிக்கிற மனசு வந்து பாத்தீங்கன்னா குவைட் ஆயிடுச்சு. இவன் தான் என்ன பண்றான், மெதுவா மெதுவா சமத்துவம் யோக உச்சியத்தைன்னு சொல்லியிருக்கோம்ல, இவன் கர்மயோகத்தை அனுஷ்டானம் பண்ண 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 மெதுவா என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு மனநிலைக்கு வந்துட்டான். வெளியில இருக்கிறது எல்லாத்தையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரே மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டான். வெளியில நடக்கிற கர்மங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரே மாதிரி, அமங்கலமும் இல்லை மங்களமும் இல்லை அப்படின்னு எந்த விமர்சனமும் இல்லாம, பற்றுதல் இல்லாம, துவேஷம் இல்லாம பாக்குற சமநிலைக்கு வந்துடுறான். இவன் தான் வந்து பாத்தீங்கன்னா வாஸ்தவத்துல தியாகி. இவன் தான் தியாகி. நல்லது கெட்டது எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பகவானோட இச்சை, பகவானோட இச்சை. யாரோ ஒருத்தர் காமப்பட்டு கர்மம் பண்ணிட்டு இருக்காரு, பகவானோட இச்சை, இன்னும் அறிவு வரல, பண்ணட்டுமே. இன்னொருத்தர் பண்றார், நிஷ்காமியம் பண்றார், சூப்பர், அவரும் வந்து பாத்தீங்க அப்படின்னா பகவான் அறிவு கொடுத்திருக்காரு, நிஷ்காமமா பண்றார் அப்படின்னு இவன் என்ன பண்றான், எல்லாத்தையும் பார்க்கிறவனா இருக்கான், சமநிலையில இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். அவன் தான் தியாகி. ஒப்பீனியனை வந்து பாத்தீங்கன்னா தியாகம் பண்ணிட்டு பேசாம இருக்கிறது. கூட வந்து அவனுக்கு என்ன நடக்குது, சத்வ சமாவிஷ்டக. உங்களோட தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா உள்ளத்தில் ஆத்ம ஞானம் நிறைந்தவனேன்னு போட்டிருக்கேன், அதை அப்படியே அடிச்சிருங்க. சமநிலை அடைந்தவன் அப்படின்னு போட்டுங்க. சத்வ சமாவிஷ்டகன்றதுக்கு அர்த்தம் சித்தம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஞானத்துக்கு பரிபக்குவமான அந்த கரணை வந்து பாத்தீங்கன்னா சுத்தியான சமநிலை. மனசு சமநிலை அடைந்தவனுக்கு பேரு சத்வ சமாவிஷ்டக. இந்த மனசு வந்து பாத்தீங்கன்னா வெளிமுகமா இருந்த மனசு, இந்த அந்த கரணம் வந்து பாத்தீங்கன்னா சாந்தமாயி சமநிலையில வந்து பாத்தீங்கன்னா பிராப்தி ஆயிடுச்சு. சத்வ சமாவிஷ்டகன, ஆவிஷ்டம் அப்படின்னா பிரவேசம்னு அர்த்தம். என்னன்னா வெளியிலேயே போயிட்டு இருந்த மனசு என்ன ஆச்சு அப்படின்னா உள்ளுக்குள்ளார திரும்பி புத்தியிலேயே குவைட்டா புத்திக்கு அடங்கி இருக்கிற மனசு ஆயிடுச்சு. மனசு வந்து பாத்தீங்கன்னா அடங்கிய மனசுக்கு பேரு சத்வ சமாவிஷ்டக. வெளிமுகமா இருந்த மனசு அகமுகமா புத்தியில வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற ஆத்ம விஷயத்தை நோக்கி திரும்பிய மனசு, சமநிலையை அடைந்த மனசு. எப்ப நடக்கும், தியாகி ஆனா இது நடந்தது. அந்த தியாகி ஆனதுக்கு பிறகு உள்முகமா திரும்பி சமநிலையை அடைந்த மனசு கூடவே குருநாதரோட அனுகிரகமும் கிடைக்குது. குருநாதர் பார்க்கிறார். கைவல்ய நிறுவனத்துல அழகான வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாட்டு இருக்கு, அடங்கியவன் சித்தம் அடங்கியவன் என்று அறிந்து அப்படின்னு ஒரு வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கு. தப்பா சொல்றேன், அந்த வார்த்தையோட மீனிங் வந்து இதுதான். குருநாதர் பார்க்கிறாராம், தனக்கு முன்னாடி ஒரு சிஷ்யன் மாதிரி ஒருத்தன் வரான். இவனுக்கு வந்து சித்தம் வந்து பாத்தீங்கன்னா அடங்கி இருக்குன்னு பார்த்து உபதேசத்தை பண்றாரு. அப்ப குருவே என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பூ மலர்ந்தா எப்படி வண்டு தன்னால வருமோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தன் தியாகி ஆகிறான். தியாகி ஆகி சித்தம் சமநிலையில வருது அப்படின்னா பகவானே வந்து பாத்தீங்கன்னா குரு பிராப்தியை உண்டு பண்றார். குரு பிராப்தியை உண்டு பண்ண மாத்திரத்துல இவன் வெளிமுகமா போகாம இங்க அங்க போய் அலையாம தெரியாம இவன் என்ன பண்றான், உட்கார்ந்து ஆத்ம தத்துவத்தை நல்லா கிரகணம் பண்றான். ஆத்ம தத்துவத்தை கிரகணம் பண்றவனுக்கு பேரு மேதாவின்னு பேர். மேதா அப்படின்னா ஆத்ம ஞானம், மேதாவை உடையவன் மேதாவி. ஆத்ம ஞானத்தை உடையவனா ஆகின்றான் மேதாவி. இது வந்து பாத்தீங்கன்னா சிரவணத்தினால உண்டாகிறது. அதுக்கப்புறம் சரி, இந்த சிரவணம் பண்ண 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 மெதுவா 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 அந்தர்முகம் ஆக 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 மனனம் நடக்குமா? ஆமா, மனனம் நடக்கும். நிறைய தப்பு தப்பா நம்ம வந்து பாத்தீங்கன்னா நிறைய சந்தேகங்களை வச்சிருப்போம். இது இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோ அப்படின்னு. இது மெதுவா சிரவணம் பண்ணி, மேதாவின்றதுக்கு அர்த்தம் சிரவணம் பண்ணவன், ஆத்ம ஞானத்தை உடையவன். சின்ன சம்சயா, அவனோட சந்தேகம் எல்லாம் மனனத்தினால என்ன ஆகுது, மெதுவா மெதுவா பிரேக் ஆகுது. சின்ன அப்படின்றதுக்கு அர்த்தம் பிரேக், வெட்டுப்படுறதுன்னு அர்த்தம். இவனுடைய சந்தேகங்கள் எல்லாம் திரும்ப 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 இந்த சாஸ்திரத்திலேயே மனனம் பண்ண 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 இவனுடைய சந்தேகங்கள் எல்லாம் நாசத்தை அடைகிறது. மேதாவின்றது சிரவணம். அதுக்கப்புறம் சின்ன சம்சயகன்றது வந்து பார்த்தீங்கன்னா மனனம் செய்தவன். சிரவணம் மனனம் செய்தவனா இவன் ஆகின்றான். அப்ப என்னது, நீங்க வந்து பார்த்தீங்கன்னா கர்மயோகம், கர்மயோகத்திலிருந்து மனசோட சமநிலை, மனசோட சமநிலையிலிருந்து ஞானம், ஞானத்தினால வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஞானத்துக்கு அடுத்த ஸ்டெப்பு சந்தேகங்கள் நிவர்த்தி ஆகும். இது நடக்குது. ஆமா, ஜீவனை பார்த்து ஈது உபதேசித்தாரு. அடங்கிய விருத்தியான் என்றறிந்தான். அடங்கிய விருத்தியான், அடங்கிய விருத்தியான் என்றறிந்து. அப்ப குரு பார்க்கிறாரு, இவன் வந்து பாத்தீங்கன்னா வாஸ்தவத்துல என்ன காமக்ரோதத்தோட இருக்கானா இல்ல வந்து பாத்தீங்கன்னா விருத்தி எல்லாம் அடங்கி போயிருக்கான்னு பார்த்துதான் உபதேசத்தையே ஆரம்பிக்கிறார். அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த கர்மயோகம் தான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வாஸ்தவத்துல ஞானத்தை கொடுக்கறது,
கூட வந்து சந்தேகங்கள் எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ற. என்ன சந்தேகம் சுவாமி அப்படின்னு கேட்டு நான் பாஷிக்காரர் வந்துருக்கேன். பாஷிக்காரர் நல்லா சொல்றார். நத்வேஷ்டி, பாஷ்யத்துல சொல்றார், நத்வேஷ்டினா வெறுப்பதில்லை. எதை அப்படின்னா அகுஷலம். அகுஷலம்னு என்ன அர்த்தம்? அசோபனம். சோபனம்னா மங்களம், அசோபனம் அப்படின்னா அமங்கலம். அமங்கலம் எது சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா காமியம் கர்ம. காமியமா பண்ற கர்மங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னது? அகுஷலம், அமங்கலம். அப்ப யார் வேணாலும் எந்த வேணா கர்மம் பண்ணிக்கங்க. நாங்க என்ன பார்ப்போம், சாதுக்களா இருக்கிற நாங்க என்ன பார்ப்போம், இப்ப சாஸ்திரம் படிச்சிருக்கேன். இப்ப நான் சாஸ்திரம் படிச்சு என்னோட பார்வையில வந்து பாத்தீங்கன்னா எது பெருசு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எது பெருசு அப்படின்னா நீங்க எவ்வளவு பெரிய கர்மம் பண்ணிக்கங்க, பின்னாடி காமம் இருந்துச்சு அப்படின்னா போயான்ட்டு தூக்கி போட்டு போயிட்டே இருக்கும். இப்ப ரோட்ல பார்த்துட்டு இருக்கமே, இப்ப நிறைய பார்த்துட்டு இருக்கோம். அப்படியா பண்றாங்களா, பண்ணட்டும் நாங்க பாட்டு போயிட்டே இருப்போம், ஒதுங்கி போயிட்டே இருப்போம். இது விமர்சனம் கூட பண்றது இல்லை, பண்ணட்டும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா காமப்பட்டாவே அந்த கர்மா எப்படிப்பட்டது? வெளியில வேணா இருக்கிறவங்களுக்கு தெரியாம இருக்கலாம். மற்ற மனிதர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த கர்மா வந்து பாத்தீங்கன்னா ஆஹா இவர் வந்து பாத்தீங்கன்னா சகசர சங்காபிஷேகம் பண்றார், சகசர ருத்ராபிஷேகம் பண்றார், சகசர சண்டி பண்றார், இவ்வளவு கோடி செலவு பண்றார், அவ்வளவு கோடி செலவு பண்றார், இந்த அன்னதானம் பண்றார், இந்த கோயில் கட்டினார். பின்னாடி என்ன இன்டென்ஷன்? காமமா? சரி, எதுவும் ப்ரைஸே பண்ண மாட்டோம். நான் பாட்டுக்கு அப்படியே மௌனமாயிரும். சரி நடக்கு அப்படின்னு போயிட்டே இருக்கும். ஏன் அப்படின்னா காமிய கர்மம் என்னது? அமங்கலம், அசோபனம், அகுஷலம் அப்படின்னு பேர். அமங்கலம் அந்த கர்மத்தையும் கூடவே வந்து பாத்தீங்கன்னா ஷரீர ஆரம்பத்வாரேன. ஏன் சாமி வந்து பாத்தீங்கன்னா அமங்கலம்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அடுத்த சரீரத்தை கொடுக்கறது தான் இந்த காமிய கர்மம். அப்ப நல்ல விஷயம் தெரிஞ்சவங்க என்ன பண்ணுவாங்க, ஒருத்தன் காமிய கர்மம் பண்ணாவே அவனே தனக்கு அடுத்த ஜென்மத்தை தயார் பண்றான். ஜென்மம் வந்து பாத்தீங்கன்னா மங்களமா அமங்கலமா? பிறக்கிறது அமங்கலம். எந்த பிறவி எடுத்தாலும் அவ்வளவுதான் பாவம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா காமிய கர்மங்கள் எல்லாமே ஷரீர ஆரம்பத்வாரேன சம்சார காரண, சம்சாரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா காரணமா ஆயிடுது. மனசுல நல்லா புரிஞ்சுக்கணும். காமான்ய காமயதே மன்யமானக ச காமபேர் ஜாயதே தத்திர தத்திர. மந்திரத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா முண்டக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மந்திரம் இருக்கு. முண்டக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா சொல்லும் போதே சொல்லுது காமான்ய காமயதே மன்யமானக. 3 2 2 3 2 2ன்னு பக்கத்துல எழுதிக்கிங்க. காமான்ய காமயதே மன்யமானக. ஒரு ஜீவன் வந்து பாத்தீங்கன்னா எந்த கர்மம் பண்ணும்போது இது வேணும் இது வேணும்னு எந்தெந்த ஆசைகளை எல்லாத்தையும் படுறானோ அந்த ஆசைகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா உடனே நடந்துருமான? நடக்காது. ஸ்பேஸ் இருக்காது. அப்ப ஸ்பேஸுக்காக என்ன பண்ணும்? அடுத்த பிறவி அடுத்த பிறவி அடுத்த பிறவின்னு வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கும். இப்ப நம்ம ஏற்கனவே ஆசைப்பட்டதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எத்தனை பிறவி எடுக்க வேண்டி இருக்குன்னு தெரியாது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப திரும்ப திரும்ப ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா ஆசைப்படுறதுக்காக திரும்ப 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 வந்து பாத்தீங்கன்னா பிறவி எடுத்துக்கிட்டே இருக்கணும். காமான்ய காமயத்தே மன்யமானக. நான் எனக்கு இது வேணும் இது வேணும்னு எவன் ஆசைப்பட்டு ஒரு கர்மத்தை பண்றானோ அவன் என்ன ஆகிறான்? ச காமபிர் ஜாயத்தே தத்திர தத்திர. அந்தந்த காமங்களை அனுபவம் செய்வதற்காக ஆங்காங்கு அவன் பிறக்கின்றான். அப்ப எந்த கர்மம் பண்ணினாலும் அதுல ஆசை இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஜென்மத்தை கொடுத்து விடும். ஜென்மத்தை கொடுத்தீங்க அப்படின்னா எந்த ஜென்மம்னு தெரியாது. இப்ப நம்ம அடைஞ்சிருக்கமே இதெல்லாம் பிரியமானதா என்ன? அது இப்ப இருக்கிறது எல்லாத்தையும் யாரு கேட்டா? யார் கேட்டு வாங்கிட்டு வந்தா? நம்ம தான். ஆனா என்ன ப்ராப்ளம் தெரியுங்களா? ஒவ்வொன்றும் நம்ம கேட்டதெல்லாம் இப்ப நம்ம அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறதெல்லாம் ஒரு ஜென்மத்துல கேட்டதா இருந்தா எல்லாம் நேரா இருக்கும். நம்ம கேட்டதெல்லாம் ஈஸியா நடந்துடும். நம்ம கேட்டதெல்லாம் விதவிதமான பிறவிகள்ல கேட்டிருப்போம். விதவிதமான பிறவிகள்ல விதவிதமான சங்கல்பம் ஆசைகள் இது எல்லாம் மெச்சூரிட்டி ஆகி ஒண்ணு கட்டி வந்து பாத்தீங்கன்னா இப்ப கிடைச்சிருக்கு. இப்ப நீங்க அனுபவிச்சுக்கிட்டு இருக்க நம்ம அனுபவிச்சுக்கிட்டு இருக்க சரீரத்திலிருந்து ஆரம்பிச்சு நம்ம அனுபவிக்கிற எல்லா விஷயங்களும் வந்து பாத்தீங்கன்னா வாஸ்தவத்துல என்னது? நம்ம கேட்டது ஏதோ ஒரு ஜென்மத்துல அதுக்காக பிறந்திருக்கும். அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜென்மத்தை கொடுக்கறதா இருக்கிறதுனால அது வந்து காமிய கர்மங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அமங்கலமான கர்மங்கள். அதை பார்த்து வந்து பாத்தீங்கன்னா கிம் அனேன இது ஏவம், ஐயோ இதை பண்றானே இதனால என்ன ஆக போகுது அப்படின்னு ஒரு விவரம் தெரிஞ்சவன் என்ன பண்ண மாட்டான். இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். யாராவது காமிய கர்மம் பண்றான்னா ஐய என்னது இப்படி பண்ற அப்படின்னு சொல்ல மாட்டோம். நல்லா பண்ணுங்க அப்படின்ட்டு போயிடுவோம். என்கிட்ட வந்து கேட்கற வரைக்கும் நான் அவனை வந்து எதுவும் சொல்ல மாட்டேன்.
ஏன்ட்ட வந்து அவன் கேட்கணும், ஐயோ சாமி நான் காமிய கர்மம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், ஏதாவது சொல்யூஷன் இருக்கா சாமி அப்படின்னு என்கிட்ட வந்து கேட்டாதான் நான் என்ன பண்ணுவேன், இப்படி பண்ணணும் ஜி அப்படின்னு மாற்றி சொல்லுவேன். லைட்டாக பேச்சு கொடுத்து பார்ப்போம். அவன் ரொம்ப காமியா இருக்கான் அப்படின்னா எதுவும் சொன்னான்னு நடக்காது, சரி பண்ணட்டும் அப்படின்ட்டு ஒதுங்கி. வெறுக்கிறது இல்லை. யாராவது காமிய கர்மத்தில் பண்ணுறாங்க அப்படின்னு நல்லா பண்ணுங்க நல்லா பண்ணுங்கன்னு பேபேஷ் அப்படின்னு விட்டுறது. புத்தி பேதம் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சாரிய சொல்கிறார், குஷலே நிறைய சாதுக்களும் நிறைய கிரகஸ்தர்களும் வந்து பார்த்தீங்கன்னா குஷல கர்மத்தில் ஈடுபடுறாங்க. குஷலம்னு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சோபனம், மங்களம்னு அர்த்தம். எது மங்களம்? நித்திய கர்மணி, நித்திய கர்மத்தில். என்னது பஞ்சமகா யஜ்யங்கள் நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, பஞ்சமகா யஜ்யங்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நித்திய கர்மத்தில். நீங்கள் நார்த் இந்தியாலாம் போகணும் ஜி, ஐயோ மனிதர்களாச்சு. ஹிமாலயாஸ்லாம் போனீங்க அப்படின்னா அல்பம் ஜி. நீங்கள் அதான் இயேசுநாதர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி என்ன பண்ணுவார், நிறைய பேர் பணக்காரங்கள்லாம் நிறைய பணம் கொடுப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. இந்த மீன் விற்கிற அம்மா தானே, ஒரு வயசான ஒரு அம்மா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுருக்கு பையில் இருக்கிற பணத்தை வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கும். இருக்கிறதுல பெரிய டொனேஷனாக வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் அவர் ஸ்வீகாரம் பண்ணுவார். நீங்கள் எவ்வளோ கொடுக்குறீங்கன்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியம் இல்லை, நம்ம எவ்வளோ பண்ணுறோன்றது முக்கியம் இல்லை. பின்பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பாவம் இருக்குது அப்படின்றது தான் முக்கியமானது. நீங்கள் நார்த் இந்தியா போனீங்கன்னா என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, என்ன மாதிரி சாதுக்கள் நிறைய ட்ராவல் பண்ணுறாங்கல்ல, நிறைய யாத்திரைகள் பண்ணுவோம். இப்போ தான் நான் கம்மி பண்ணியிருக்கேன், முன்னாடிலாம் யாத்திரை நிறைய போவேன். அப்போ ஒவ்வொரு இடத்துலையும் போகும்போதும் அவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பண்ணுற கர்மத்தை டியூன் பண்ணி விட்டு, இது மாதிரி பண்ணணும் இது மாதிரி பண்ணணும் இது மாதிரி பண்ணணும்னு கொஞ்சம் அனுகிரகமும் பண்ணிட்டு வந்துடுறது. அப்போ அந்த சம்ஸ்காரம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நார்த் இந்தியாவில் சாதுக்களோட சம்ஸ்காரம் நிறைய இருக்கிறதுனால நிறைய ஜீவராசிகள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவோம், சாதாரண மனிதர்களாக இருப்பாங்க, ஒன்றுமே கையில் இருக்காது. அவங்க கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிஷ்காமியமாக இந்த யஜ்யங்கள் எல்லாம் பஞ்சமகா யஜ்யங்களை ஈஸியாக பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதனால தான் சொல்லுவாங்க, நார்த் இந்தியா சாதுக்கள் எல்லாமே சொல்லுவாங்க, இந்த சவுத் இந்தியாவுக்கு வர 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 எப்படி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேப்பில் வந்து குறுகி போகுதோ அதே மாதிரி சவுத் இந்தியா வர 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 மனசு குறுகி போகுது. நார்த் இந்தியாவுக்கு போக போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா மனசு விரிஞ்சிருக்கும். அப்படின்னு ஒரு பிகாரிட்ட இருக்கிற மனசு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சகஜமாக இருக்கும். நான் ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நிற்கிறேன், ஒரு ஸ்டேஷனில் நிற்கிறேன், வெயிட் பண்ணுறேன். நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சுகர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவியாகி போச்சு, சாப்பிடவே முடியாதது. ஆல்மோஸ்ட் வந்து 600க்கு மேலே இருக்கேன், என்னோடது முடியாமல் இருக்கேன். நான் ட்ராவல் பண்ணணும், ஒரு நாள் ட்ராவல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகிறேன். ஒரு பீகாரி பையன் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி போயிட்டு இருந்தவன் வந்து பார்த்தீங்கன்னா நான் அப்படியே சொனங்கி போய் உட்காந்துருக்கேன். இன்னும் 1 மணி நேரம் ஆயிருக்கு ட்ரெயினுக்கு. என்னால் வந்து பார்த்தீங்கன்னா உட்காரக்கூட முடியாத அளவுக்கு இருக்கேன், என்னை பார்த்தா பிச்சைக்கார மாதிரி இருக்கேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பையன் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா டக்கின் பண்ணிக்கிட்டு நல்லா ஷூல எல்லாம் போட்டு நல்லா படித்த பையன். அவன் அப்படி போனவன் வந்து என்ன பண்ணான், திரும்ப வந்தான். திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து, சாமி என்ன ஆச்சு, என்ன ப்ராப்ளம் உங்களுக்கு, சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டான். அவன் வயசு வந்து பார்த்தீங்கன்னா 20-21 வயசு தான் இருக்கு, ரொம்ப சின்ன பையன். நான் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் உட்காந்து என்ன பண்ணணும் அப்படின்னு என் கையை பிடிச்சி வந்து பார்த்தீங்கன்னா மசாஜ் பண்ண ஆரம்பிச்சேன். எனக்கு அப்போதைக்கு ஒரு தேவை இருந்துச்சு, யாராவது ஒருத்தர் என்னை கேர் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு. சாப்பிட்டீங்களான்னு கேட்டேன். இல்லைப்பா சாப்பிடல, இங்கே எனக்கு வந்து எந்த ஃபுட்டும் கிடைக்கல சரியா, எனக்கு ஒரு தயிர் சாதம் வேணும் எனக்கு. ஏன் அப்படின்னா எனக்கு எதுவும் உள்ளே போகாது அப்படின்னும் போது அவன் என்ன பண்ணா அப்படின்னு கேட்டால் போய் ரைஸ் வாங்கிட்டு வந்து, தயிர் சாதம்லாம் நார்த் இந்தியாவில் கிடைக்காது, கொஞ்சம் ரைஸ் வாங்கிட்டு வந்து தயிர் தனியாக வாங்கிட்டு வந்து உட்காந்து அதை வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக மிக்ஸ் பண்ணி, நான் சொன்ன மாதிரி மிக்ஸ் பண்ணி எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பூனில் வந்து ஊட்டி விட்டு சொல்கிறான், எப்படிப்பா நீ வந்து பார்த்தீங்கன்னா எப்படிப்பா இதெல்லாம் தெரியும் உனக்கு, நீ நல்லா சேவையெல்லாம் பண்ணுறீ எப்படி. எங்கள் அப்பா அம்மா வந்து பார்த்தீங்கன்னா சாது சேவையெல்லாம் நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காங்க சுவாமி அப்படி. அப்பா அம்மா சொல்லி கொடுத்து இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சும்மா என்னை கிராஸ் பண்ணி போக வேண்டியவன், ஐயோ ஒரு கஷ்டமாக இருக்காரு அப்படின்னு இறங்கி வந்து சாதத்தை ஊட்டி அந்த ஒரு நாள் இது வந்து பார்த்தீங்கன்னா அதான் சொன்னேன், நான் பண்ண புண்ணியம் எல்லாம் அவனுக்கு போய் சேரட்டும். சின்ன பையன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த சம்ஸ்காரம்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியாவில் கொட்டி கிடக்குஞ்சு. நீங்கள் ரோட்டில் போயிட்டு இருந்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா யாராவது இது பண்ணால் வந்து கேட்பான், என்ன வேணும், என்ன சாப்பிட்டீங்களா, இது பண்ணீங்களா, எங்கே தங்குறீங்க, என்ன பண்ணுறீங்க, கொண்டு போய் விடட்டுமா உங்களை அப்படின்னு. ஒவ்வொரு மனிதர் ஒரு 10 மனுஷங்களில் ஒரு 4 மனுஷங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த சம்ஸ்காரம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். என்ன காரணம் தெரியுங்களா, சாதுக்களோட. அப்போ சாதுக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நிஷ்காமம்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, பஞ்சமகா யஜ்யத்தை பண்ணிக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இது மாதிரி பஞ்சமகா யஜ்யங்கள் கர்மம் இருக்கல, நித்திய கர்மம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சத்வ சுத்தி, ஞான உற்பத்தி தன் நிஷ்டா ஹேத்துவனை ஹைலைட் பண்ணிங்க.
அது என்னன்னு கேட்டீங்கன்னா, நித்திய கர்மம் என்ன பண்ணும்? கர்மம் இல்லாதது சத்வ சுத்தி. முதல் காரியம் அது என்ன பண்ணும்? அந்த கரண சுத்தியை கொடுக்கும் கர்மயோகம். நித்திய கர்ம அனுஷ்டானம், காமியம் இல்லாம இருக்கணும். அப்படிப்பட்ட கர்மா நித்திய சத்வ சுத்தி கொடுத்து அது மூலமா ஞான உற்பத்தி. ஞான உற்பத்தினா சப்த ஞானம் இல்ல, உள்ள இருக்கிற ஆத்மாவை அறிதல். இந்த ஆத்மா உள்ள இருக்கிற ஆத்மாவை அறிதல், அந்த ஞானம் உற்பத்தி ஆகும். கூடவே பாத்தீங்கன்னா அதுலேயே நிக்கிற சாமர்த்தியம், தான் தான் தான்னு அந்த ஆத்மாலேயே நிக்கிறது, தன் நிஷ்டா. இது மூலமா ஹேத்துத்வேன இதை கொடுக்கறது மூலமா மோட்ச காரணம். மோட்சத்துக்கு காரணம் ஆகிறது எது அப்படின்னா இந்த நிஷ்காமிய கர்மம். அதனால இந்த ரெண்டுத்திலையும் இதம் இதி, ஆஹா இவன் நிஷ்காமிய கர்மம் பண்றான் அப்படின்னு அவனோடையும் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப பாத்தீங்கன்னா இதாகிறது இல்லை, அட்டாச்மெண்ட் வைக்கிறது இல்லை. இதுவும் நடக்கும் இதுவும் நடக்கும், சொசைட்டியில் ரெண்டும் நடக்கும். நான் பாத்தீங்கன்னா ரெண்டுத்திலையும் ஆப்ஜெக்ட் பண்ணிட்டு என்ன பண்றான், ஏவம் ந அனுசஜ்ஜதே. இந்த நிஷ்காமிய கர்மம் பண்றவங்கள்ட்டையும் பற்றுதலை வைக்கிறது இல்லை, காமிய கர்மம் பண்றவங்கள்ட்டையும் பற்றுதல் வைக்கிறது இல்லை. ஏன்? இவன் சமநிலை அடைஞ்சிட்டான். இவன் கர்மயோகத்து மூலமா இவன் சமநிலைக்கு வந்துட்டான். வெறுக்கிறது இல்லை, யாரையும் விரும்புறது இல்லை. அப்போ என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரெண்டும் பண்ணாம தத்ராபி அப்பிரயோஜனம் அபஷ்யன்னு. பிரயோஜனம் அபஷ்யன். ரெண்டுத்திலையுமே பார்த்தீங்கன்னா இவனுக்கு என்னவா இருக்கு, ரெண்டுத்திலேயே மனசு சமநிலைக்கு வந்துருச்சு. அதனால பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பேர்ட்டையுமே பற்றுதலையும் வைப்பதில்லை, துவேஷத்தையும் வைப்பதில்லை. இவர் கர்மயோகம் பண்றார், சூப்பர். ஃபியூச்சர்ல பார்த்தீங்க அப்படின்னா நல்லா பகவான் அனுகிரகம் பண்ணுவார். இவர் காமிய கர்மம் பண்றார், இவருக்கும் ஏதோ ஒரு காலத்துல பார்த்தீங்கன்னா என்ன ஆகும், இவருக்கும் பார்த்தீங்கன்னா பகவான் அனுகிரகம் பண்ணுவார். இவரோட மெதுவா ஏதோ ஜென்மத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பக்குவம் அடைஞ்சிருவார். அப்படின்ட்டு இவன் என்ன பண்ணுவான், எப்பவுமே சமநிலையிலேயே இருப்பான். அப்படி சமநிலையில இருக்கிறதுனால அனுசங்கம் பிரீத்திம் ந கரோதி இதியே தத்து. அவன் பார்த்தீங்கன்னா யார் இடத்துலையும் பார்த்தீங்கன்னா பிரீத்தியை வைப்பதில்லை, அட்டாச்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா வச்சுக்காம இருக்கான். புனக அசௌ. யார் அவன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவன்தான் தியாகி. அவனுக்கு பேர் என்னப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரெண்டு பக்கமும் பார்த்தீங்கன்னா வாஸ்தவத்துல இது எல்லாம் பார்த்தீங்கன்னா குருநாதர் சொல்லி கொடுத்திருக்கார். என்ன மெதுவா பார்த்தீங்கன்னா குருநாதர் சொல்லி கொடுத்திருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதெல்லாம் ட்ரீம்ஸ், இதெல்லாம் ட்ரீம்ஸ், இதெல்லாம் ட்ரீம். யார்ப்பா பண்றா? நீ பண்ணல, நீ பண்ணல, நீ பண்ணல. பிரகிருதி பண்ணுது, பிரகிருதி பண்ணுது, பிரகிருதி பண்ணுது. அப்ப என்ன அர்த்தம்னா, குணம் பண்ணுது. ஒரு இடத்துல ரஜோகுணம் பார்த்தீங்கன்னா காமிய கர்மங்களை பண்ணுது, ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா சத்துவகுணம் பார்த்தீங்கன்னா நிஷ்காமிய கர்மத்தை பண்ணுது. அப்படின்னு இவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, இதெல்லாம் குணங்களோட வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் தியாகம் பண்றான். பார்த்தீங்களா, அபிப்பிராயங்களை தியாகம் பண்ணிட்டு நிற்கிறான். அவன்தான் தியாகி. எப்படி அப்படின்னா பூர்வோக்தேன சங்க பல பரித்தியாகேன. இவன் என்ன பண்ணியிருக்கான், முதல்ல இவன் பிராக்டிஸ் பண்ணியிருக்கான். நல்ல பற்றுதலை விட்டுட்டு, அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சங்கம் ஆசையையும் விட்டுட்டு பற்றுதலையும் விட்டுட்டு பரித்தியாகம் பண்றது மூலமா தத்வான் தியாகி. அந்த தியாகத்தை உடையவன், பற்றுதலை தியாகம் பண்ணினா, ஆசைய தியாகம் பண்ணியிருக்கான். அப்படிப்பட்ட அந்த தியாகி ச கருமணி சங்கம் தியக்துவா தத்து பலம் ச. அவன் சங்கத்தை விட்டுட்டு பற்றுதலை விட்டுட்டு பலன்ல இருக்க ஆசையும் விட்டுட்டு நித்திய கர்ம அனுஷ்டாயி. எவன் நித்திய கர்மத்தை பண்றானோ அவன்தான் தியாகி. அப்ப நீங்க எங்கேயாவது காலரை தூக்கி விட்டுக்கணும், நான் சன்னியாசிக்கு ஈக்குவல், நானும் சன்னியாசி தான் அப்படின்னு எங்களை பார்த்தாவே நிறைய பேருக்கு தோணும். அது மாதிரி திருவண்ணாமலையிலேயே ஏகப்பட்ட பேருக்கு தோணும், நாங்களும் சன்னியாசி தான் சாமி, நாங்களும் சன்னியாசி தான் அப்படின்னா. சன்னியாசி தான், ஆனா நீ தியாகம் பண்ணிருக்கியா? என்ன தியாகம் பண்ணிருக்கணும்? வெறும் விட்டுட்டு வீட்டை விட்டுட்டு வந்தா அதெல்லாம் தியாகம் இல்லை. வாஸ்தவ தியாகம் இது. பற்றுதலை விடணும், அதுக்கப்புறம் ஆசையை விடணும், கர்மம் பண்ணணும், கர்ம பலனை ஆசைப்படக்கூடாது. அப்ப யாரெல்லாம் நம்ம மத்தியில பாத்தீங்க அப்படின்னா பற்றுதலை விட்டுட்டு ஈஸ்வரனுக்கு நான் சேவகன் அப்படின்னு எண்ணத்தோட என்ன பண்ணணும், கூட ஆசையை விட்டுட்டீங்களோ, அப்போ நீங்க நித்திய கர்மத்தை விடாம பண்ணிட்டு இருக்கீங்களோ, அவன்தான் வாஸ்தவத்துல தியாகி. தியாகின்ற பட்டம் கொடுத்தாச்சு. கதா புனக அசௌ. அவன் என்ன ஆகுறான், எப்போ அவன் தியாகி ஆகிறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவன் தியாகி ஆகிறான் எப்போ அப்படின்னா, கதானா எப்பொழுது, எப்பொழுது அவன் தியாகி ஆகிறானா, அகுஷலம் கர்ம நத்வேஷ்டி. காமிய கர்மத்தை வெறுப்பதில்லையோ. யாராவது பண்றாங்க, பண்ணட்டும், நடக்கட்டும், அது பாட்டுக்கு நடந்துகிட்டு இருக்கும். லோக்கம் ஏதாவது நடந்துகிட்டு இருக்கும். குணத்தோட பரிணாமம் தானே, குணம் ஏதாவது பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவங்கவுங்க வாசனை.
அவங்களுக்கு இருக்க சம்ஸ்காரம் வாசனைக்கு ஏற்ற மாதிரி கர்மம் நடந்துகிட்டு இருக்கு. அப்படின்னு பாத்தீங்கன்னா எதையும் வெறுப்பதில்லையோ ந குஷலேச்ச அனுசஜ்ஜதே இது உச்சதே. எப்பொழுது இவன் பாத்தீங்கன்னா இந்த நல்ல மங்களமான கர்மங்கள்ல நிஷ்காமிய கர்மம் பண்றவங்க இடத்துலையும் அவனுக்கு பாத்தீங்கன்னா பற்றுதல் உண்டாவதில்லையோ, இது சத்துவத்தோட காரியம், இது ராஜசத்தோட காரியம், இது தாமசத்தோட காரியம் அப்படின்னு சமநிலையோட இந்த உலகத்தை வேடிக்கை பார்க்கிறானோ அவன்தான் தியாகி. அதுக்கப்புறம் அவனு என்ன ஆகிறான்? அது மாதிரி ஆகும்போது அப்படின்னா சத்வ சமாவிஷ்டா. சத்வ சமாவிஷ்டகன என்ன அர்த்தம்? யதா சத்துவேன இவனோட குணம் எப்படி ஆயிடும்? காமம் இல்லாம போக 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 சத்துவ குணம் பிரதானம் ஆயிடும். சத்துவ குணத்தோட பிரதானம் எது? ஞானம். ஞானம் தான் சத்துவ குணத்தோட இது. அப்ப இந்த சத்துவ குணம் அதிகமாக அதிகமாக யதார்த்தத்தை பார்க்க ஆரம்பிக்கிறான். என்ன யதார்த்தம்? ஆத்ம அனாத்ம விவேக விஞ்ஞான ஹேத்துனா. இந்த ஆத்ம அனாத்ம விவேகம் இருக்கல, நான் யார், வெளியில இருக்கிற அனாத்மா எது? அனாத்மா இது 3 குணங்களுடைய பிரகிருதி. இந்த பிரகிருதி நான், இந்த ரெண்டும் வேற வேற. இந்த மொத்த உலகமும் பாத்தீங்கன்னா அனாத்மா, பார்க்கின்ற நான் மட்டும்தான் ஆத்மா அப்படின்னு பாத்தீங்கன்னா விவேக விஞ்ஞானம். விவேகம், அந்த விவேகத்தை அனுபவமா பார்க்கறது விஞ்ஞானம். இதுக்கு காரணமா இருக்கிறதுல பாத்தீங்கன்னா ஹேத்துனா, அது மூலமா பாத்தீங்கன்னா சமாவிஷ்டகனா, சதா காலமும் நான் பார்ப்பவன், நான் பார்ப்பவன், இது திருஷ்யம், இது திருஷ்யம், இது திருஷ்யம், இது அனாத்மா, இதெல்லாம் நான் பார்க்கிற லோகம்லாம் சொப்பன மாதிரி அப்படின்றதுல புத்தி பாத்தீங்கன்னா பிரவேசத்தை அடைந்தவன். இவனோட புத்தி சதா காலமும் இதையே பார்க்குது. நல்லதையும் பார்க்குது, கெட்டதையும் பார்க்குது. இது ஆத்மா, இது அனாத்மான்னு பிரிச்சு பிரிச்சு பார்க்குது. பார்க்கிறவன் ஆத்மா, பார்க்கப்படும் அனைத்தும் அனாத்மா. இது அப்படின்னு பார்த்து பார்த்து அதுலயே ஆவேசத்தை அடைந்தவன் அர்த்தம். பூத்தாவேஷம் நம்ம சொல்லுவோம்ல, பூத்தம் உள்ள நுழைஞ்சிருச்சுன்னா பூத்த மாதிரி காரியம் பண்ணும். பேய் பிசாசெல்லாம் உள்ள புகுந்தவங்களை பார்க்கணும்ல, அதே மாதிரி இவனுக்குள்ளார என்ன புகுந்துச்சு அப்படின்னா இந்த விவேக விஞ்ஞானம் உள்ள புகுந்துடுச்சு. இவன் எல்லாத்தையும் என்ன பார்க்கறான் அப்படின்னு கேட்டா, இதெல்லாம் திருஷ்யம், இதெல்லாம் திருஷ்யம், இதெல்லாம் திருஷ்யம், நான் பார்ப்பவன் திரஷ்டா அப்படின்னு ஆத்ம அனாத்ம விவேகத்தை பண்றது மூலமா சமாவிஷ்டக சவ்யாப்தக, நல்லா பூரணமா வியாபிச்சவனா, சயுக்தக இது ஏத்தது, நல்ல ஆத்ம அனாத்ம விவேகத்துல பாத்தீங்கன்னா கூடி இருக்கின்றவன் அப்படின்னு அர்த்தம். அப்ப கர்மயோகம், கர்மயோகத்துல இருந்து மனசமநிலை, மனசமநிலையில இருந்து பாத்தீங்கன்னா ஆத்ம அனாத்ம விவேகம் இவனுக்கு நல்ல முறையில சித்தியாகுது. அதையே வச்ச மேதாவி, இவனுக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த காரணத்தினாலேயே இவன்கிட்ட என்ன வந்துருது? மேதாவின்னு இவனுக்கு பேர் வந்துருது. மேதானா ஞானம், ஆத்ம அனாத்ம ஞானத்துக்கு பேர் பாத்தீங்கன்னா மேதான்னு பேர். சதா காலமும் பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் இது வேற நான் வேற, இது வேற நான் வேற, ஆத்மா வேற அனாத்மா வேறன்னு பிரிச்சு பார்க்கிற எவனோ அவனுக்கு பேரு மேதாவி அப்படின்னு பேர். அந்த அவன்கிட்ட இருக்கக்கூடிய மேதையா, மேதையான என்ன அர்த்தம்? மேதையினால். எந்த மேதையினால? ஆத்ம ஞான லட்சணையா மேதையா, பிரஜையா. ஆத்ம ஞானத்தோட பிரஜானா புத்தி, அறிவு. இந்த ஆத்ம ஞானம்ன்ற அந்த புத்தியோட எவன் இருக்கானோ சயுக்தக, அதோடு கூடி இருக்கிறவனுக்கு பேரு மேதாவி அப்படின்னு பேர். தத்வான், அதை உடையவன் மேதாவி. அந்த மேதாவி என்ன பண்றான்? மேதாவித்வாத் ஏவ, அந்த மேதா வர 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 ஞான அபியாசம் பண்ண 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 அவனுக்குள்ளார என்ன ஆகுது? ஸ்ரவணம் மெதுவா, அது மெதுவா 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 அதிகமாயிட்டே போகும். அதிகமாக 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 மனனமா பரிணமிக்கும். அந்த மனனம் பரிணமிக்க பரிணமிக்க என்ன ஆகும்? சின்ன சம்சயா. சின்ன சம்சயகன என்ன அர்த்தம் அப்படின்னா அவித்யா கிருத்த சம்சயோ, அவித்தியினால செய்யப்பட்டதுதான் நிறைய. இந்த உலகம் என்ன ஆச்சு, இப்படி ஆச்சு, அப்படி ஆச்சு, ஏகப்பட்ட காம்ப்ளிகேஷன் உள்ள வச்சிருக்கோம். எங்க இருந்து வந்தோம், எங்க போவோம், ஐயோ என் குழந்தை என்னாவா, என் பேர குழந்தை என்னாவா, இந்த உலகம் எப்படி போக போதோ தெரியலையே, இப்படி மோசமா போயிட்டு இருக்கே, நான் என்ன ஆவேன், ஏதாவேன், இது மாதிரி நிறைய சந்தேகம் இருந்துச்சுல்ல. இது எல்லாம் மனனம் பண்ண 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 நல்லா ஸ்ட்ராங் ஆயிடும். என்ன ஸ்ட்ராங் ஆயிடுனா, இது எல்லாம் அனித்யம். என்ன ஸ்ட்ராங் ஆகும்? இது எல்லாம் மாயாமயம், சொப்பனம் மாதிரி, இந்திரஜாலம் மாதிரி, மாயாவி காட்டுற மேஜிஷியன் காட்டுற மேஜிக் மாதிரி, சொப்பனம் மாதிரி, நீர்க்குமிழ் மாதிரி தோன்றி மறையிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா எதை பத்தியும் சந்தேகம் எல்லாம் விட்டு போயிடும்.
நான் பார்க்கிறவனா இருக்கேன், பார்க்கிறவனுக்கு மேல இருக்கிறது எல்லாம் சொப்பனம் மாதிரி அப்படின்னு எல்லா சந்தேகங்களும் நீங்கி சம்சயோ எஸ்ய அவித்யாக்கிருத சம்சயோ சின்னக எஸ்ய, எவனுக்கு நஷ்டமாயி போச்சோ அவனுக்கு பேர் சின்ன சம்சயகான்னு பேர். அதனால அவன் என்ன ஆகுறான், ஒரே ஒரு நிச்சயத்துக்கு வந்துடுறான். ஹைலைட் பண்ணிங்க, இனிமே படிக்கிறத ஹைலைட் பண்ணிங்க. என்ன நிச்சயத்துக்கு வரான், மனனம் பண்ண பண்ண. இப்ப எனக்கு என்ன தோணுது தெரியுங்களா, டெய்லி காலையில் தோணுது, இங்க ஒரு கண்ணமங்கலம்னு ஒரு ஊர் இருக்கு, திருவண்ணாமலையிலேருந்து வேலூர் போகிற ரூட்ல. நான் இப்போ மனசு வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயாவது போய் எல்லாத்தையும் எப்படா சீக்கிரம் முடிக்கணும், முடிச்சுட்டு பார்த்து பேசாமல் ஒரு குடிசையை போட்டு உட்கார்ந்துடும். மக்களோட இதே இல்லாமல் தூரத்தில் ஒரு மலைக்கு மேலே எங்கேயாவது ஒரு ஏகாந்தமாக குளிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஓடை மாதிரி இருந்துச்சுன்னா போதும். பேசாமல் வந்து பார்த்தீங்கன்னா பேசாமல் மௌனம், பேசுறதெல்லாம் வேஸ்ட். அந்நியா வாச்சாம் விமுஞ்சத்தை, எல்லா வாக்கையும் விட்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா பேசாமல் வந்து பார்த்தீங்கன்னா அகமல நிற்கணும். மனசு தேவையில்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணுறதெல்லாம் நான்-சென்ஸ், நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் நான்-சென்ஸ். ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ சங்கல்பம் பண்ணியிருக்கேன், அதுக்காக பாடம் படித்து கொடுத்துட்ருக்கேன். இதெல்லாம் வந்து காஞ்சி மடம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புக்கு இந்த இதெல்லாம் பண்ணி வச்சுருந்தாங்களா, நான்லாம் பண்ணவே வேணாம். பண்ணுறதை விட்டுட்டாங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறத முன்னாடி இருக்கிறவங்க பண்ணிக்கிட்டே இருந்திருந்தாங்கன்னா இப்போ நான் பின்னாடி இருக்கிறத பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ சங்கர பாஷ்யத்தை வந்து பார்த்தீங்கன்னா எப்படியாவது நல்ல முறையில் பரம்பரையாக இருக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா இதை வச்சுட்டு போகணும், பின்னாடி இருக்கவங்களுக்கு யூஸ் ஆகும்னு நான் இப்போ யோசிச்சுட்டு இருக்கேன். இல்லைன்னா போயிடுவேன், டக்குன்னு போயிடுவேன். மனனம் அதிகமாக 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 உங்களுக்கு என்ன உண்டாகும் அப்படின்னா சந்தேகம் எல்லாம் நிவர்த்தியாகும். என்ன சந்தேகம், இது எல்லாம் பொய் வேணாங்கட்டி, ஒன்றும் இல்லை, எல்லாம் ட்ரீம்ஸ் போயிட்டு இருக்கு. அப்ப நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆத்மஸ்வரூப அவஸ்தானம் ஏவ, தான் 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 ஆத்மால நிக்கிறது இருக்கு பாத்தீங்களா, நிஷ்டைன்னு பேரு. ஆத்ம ஞானத்துல நிக்கிறது மட்டும்தான் பரம் நிஸ்ரேயச சாதனம், அதுதான் மேலான சாதனம். நான் இந்த உலகத்தையே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் சங்கர பாஷ்யத்தெல்லாம் கொண்டு போய் சங்கரரே ஒன்றும் பண்ண முடியல, அப்போ நானா பண்ண முடியும்? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய மகான்கள்லாம் வந்தாச்சு, இந்த உலகத்தை வந்து பொன்மயமாக மாற்றிட்டாங்களா, நம்மளால என்ன முடியுமோ அதை பண்ணிட்டு ஓரமாக ஒதுங்கிக்க வேண்டியதுதான். அப்போ என் மனசுக்குள்ளார என்ன வருது, எவ்வளோ சாமர்த்தியம் இருக்கோ அவ்வளோ தூரம் கொஞ்சம் பண்ணுறது போதுன்னு எப்போ தோணுதோ அப்போ ஓரமாக போய் ஒதுங்கி நின்று பேசாமல் என்ன பண்ணணும், அகம் 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 அகம்னு ரமண பகவான் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா தன்னிலேயே நின்னாரோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிஷ்டை அடையிறது மட்டும்தான் மோட்ச சாதனம். இந்த உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் புக்கா போட்டு எல்லா கிளாஸையும் பதிவு பண்ணி இந்த உலகத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் ஞானத்தை கொடுத்தா அப்படி பண்ண முடியுமா அப்படின்னா எதிர்க்க இருக்கிறதெல்லாம் பொய் தானே, எதிர்க்க இருக்கிறதெல்லாம் சொப்பனம் தானே தெரியுது. யார் பார்க்குறா, நான் பார்க்குறவன் மட்டும்தானே சத்தியம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பொய்யை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்ஃபில் பண்ண முடியுமா அப்படின்னு நல்லா மனனம் பண்ண 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 ஒரு நிச்சயம் வந்துடும். இருக்கிறதுல தான்ல நிற்கிறது மட்டும்தான் இந்த லிபரேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முக்திக்கு சாதனம், பரம் நிஸ்ரேயச சாதன. அந்நியத்து கிஞ்சித்து, இது கண்ணியமா எவ்வளோ பெரிய கோயில் கட்டுங்கம்மா, எதோ வேணா பண்ணிக்கங்க, ஆசிரமம் கட்டுங்க, கோயில் கட்டுங்க, எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா என்னவோ பண்ணுங்க, ஆனால் அது எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா மோட்சத்துக்கு உதவாது. அப்போ மோட்சத்துக்கு எது உதவும், எல்லாம் யாரு நல்லா மனனம் பண்றானோ அவனுக்கு மனனம் பண்ண பண்ண தெரிஞ்சிடும். ஒரே ஒரு காரியம் தான் பண்ணணும், தான் தானா நிற்கணும். ஸ்வரூப அவஸ்தானம் நம்ம சொல்றோம்ல, யோக சூத்திரத்துல என்ன சொல்லுது, யோக சித்த விருத்தி நிரோத ததா திரஷ்டிகு ஸ்வரூபே அவஸ்தானம். அதே லட்சணத்தை இங்க சொல்றாரு பாருங்க, ஆத்மஸ்வரூப அவஸ்தானம். ஆத்மா யாரு, திரஷ்டா தான் ஆத்மா. அப்ப யோக சூத்திரத்துல சொல்ற திரஷ்டிகு ஸ்வரூபே அவஸ்தானமும் ஆத்மஸ்வரூப அவஸ்தானமும் என்னது, ஆத்மாலேயே நிற்கிறதுன்றதும் பார்க்கிறவனிடத்திலேயே நிற்கிறது அப்படின்றதும் ரெண்டு ஒன்று. அதுல நிற்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா மேலான மோட்ச சாதனம். இது கண்ணியமா வேற எந்த சாதனமும் இல்லை. நீங்க வெளியில வந்து பார்த்தீங்கன்னா அதனால்தான் மாயி அம்மா என்ன பண்ணாங்க தெரியுங்களா, சின்மயானந்த சுவாமி வந்த போது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கேட்ட ஒரே கேள்வி, என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்டாங்க. சின்மயானந்த சுவாமி சொன்னாராம், நான் வந்து பார்த்தீங்கன்னா லோக சங்கிரகம் பண்ணிட்டு இருக்கேன், லோக கல்யாணம் பண்ணிட்டு இருக்கேன். அவர் அதான் யூஸ் பண்ணுவார், லோக கல்யாணம் பண்ணிட்டு இருக்கேன். மாயம்மா கேட்டாங்களாம், உனக்கு யார் கல்யாணம் பண்ணுவா, உலகத்துக்கெல்லாம் கல்யாணம் பண்ற, உனக்கு யார் கல்யாணம் பண்ணுவா அப்படின்னு. அப்ப நமக்கு கல்யாணம் எப்ப தெரியுங்களா, மங்களம் எப்ப தெரியுங்களா, தான் தானா நின்னாதான் மங்களம். அது எப்ப தெரியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம பண்றதெல்லாம் நான் சென்ஸ்ன்னு எப்ப தெரியும் அப்படின்னா மனனம் அதிகமாக அதிகமாக தெரிஞ்சிடும். இதெல்லாம் சும்மா நிரர்த்தகம், நம்ம பண்றதெல்லாம் யூஸ்லெஸ் அப்படின்னு தெரிஞ்சு அப்ப எல்லா சந்தேகங்களும் நிவர்த்தியாகி அந்நியத்து கிஞ்சித்து இது, இதுக்கு அந்நியமா பண்ண வேண்டிய காரியம் ஒண்ணுமில்லை அப்படின்னு இது ஏவம் நிச்சயேன
இந்த மாதிரி ஒருத்தனுக்கு நிச்சயம் வந்துடுச்சு அப்படின்னா அவனுடைய சந்தேகங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இது மொத்த ஜெகத்தும் வந்து பாத்தீங்கன்னா அனாத்ம விஷயம். இந்த ஆத்மான்றது நான் மட்டும்தான், இதுல நிக்கிறது தான் மோட்சம் அப்படின்னு எல்லா சந்தேகங்களும் நிவர்த்தி ஆயிடுச்சு. அப்படிப்பட்டவன் யக அதிகிருதக, எவன் வந்து பாத்தீங்கன்னா இந்த விதமா அதிகாரியா இருக்கானோ. இப்ப நம்ம எல்லாம் இருக்கோம், இப்ப நம்ம எல்லாம் வந்து கர்மத்துக்கு அதிகாரியா இருக்கோம் நம்ம எல்லாம். யக அதிகிருதக புருஷக, எவன் வந்து கர்மத்துக்கு அதிகாரியா இருக்கானோ, கர்ம செய்யறதுக்கு ரைட்ஸோட இருக்கானோ, அவன் என்ன பண்ணணும்? பூர்வோக்தேன பிரகாரேன, முன்னாடி சொல்லப்பட்ட முறைப்படி இந்த இந்த அத்தியாயம் ஆரம்பிச்சதுல சொல்லிட்டு இருக்கோம். நானும் உங்களை கதறி கதறி சொல்லிட்டு இருக்கேன். என்ன மெத்தட் சொல்றோம்? பூர்வோக்த பிரகாரம்னா முன்னால் சொல்லப்பட்ட முறை. என்ன முறை? கர்மயோக அனுஷ்டானேன கிரமேன. ஈஸ்வரனுக்கு எல்லாத்தையும் அர்ப்பணம் பண்ணிக்கிட்டே இருக்கிற அந்த கர்மயோகம். நாம் பண்ணல பகவான் பண்றார் அப்படின்னு கர்ம பலத்தியாகம், அதுக்கப்புறம் கர்த்திருவத்தையும் தூக்கி பகவான் இடத்துல போட்டுட்டு யார் வந்து பாத்தீங்கன்னா நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கானோ, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து கர்ம பலத்தியாகம், ரெண்டாவது ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா கர்மத்தையே பகவான்கிட்ட சன்னியாசம் பண்றது, அதுக்கு மூலமா வந்து குருநாதர்கிட்ட இருந்து வேதாந்தத்தை கேட்கறது, அதுக்கப்புறம் அந்த ஞானத்தை நல்லா வந்து பாத்தீங்கன்னா டைஜஸ்ட் பண்றது, அதுக்கப்புறம் மனனம் பண்ணி இது பொய் இது பொய் இது பொய் இது பொய்ன்னு எல்லாத்தையும் பொய்யாக்கி ஆத்மா மட்டும்தான் சத்தியம்னு நிர்ணயம் பண்றது. இது மாதிரி பண்றது மூலமா கிரமேண சம்ஸ்கிருத ஆத்மா, வரிசையா வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆத்மா வந்து என்ன ஆகிறான், இவனுடைய மனசு அந்த கரணம் சுத்தி ஆகிறது மூலமா சுத்தி ஆனவனாக இருந்து கொண்டு ஜென்மாதி விக்ரியா ரகிதத்துவேன, இந்த ஆத்மா எப்படிப்பட்டது? இந்த ஆத்மாக்கு 6 விதமான பாவ விகாரங்கள் இல்லை. நான் வேற, இந்த தேகம் அம்மா வயிற்றுல இருந்துச்சு, இந்த தேகம் பிறந்துச்சு, அஸ்தி ஜாயத்தே, இந்த தேகம் வளர்ந்துச்சு வர்த்ததே, இந்த தேகம் விபரிணாமத்தை அடைஞ்சது, விகாரத்தை அடைஞ்சது, மாற்றங்களை அடைஞ்சது விபரிணமத்தே, இந்த தேகம் தேஞ்சிக்கிட்டே இருக்கு அபக்ஷியத்தே, இந்த தேகம் ஒரு நாள் இல்லாம போயிடும் வினஷ்யதி. இது எல்லாம் யாருக்கு அப்படின்னா இந்த 6 விதமான பாவ விகாரங்களும் அஸ்தி ஜாயத்தே வர்த்ததே விபரிணமத்தைய அபக்ஷியத்தே வினஷ்யதி, இது எல்லாம் இந்த தேகத்துக்கு. நான் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜென்மாதி விக்ரியா ரகிதத்துவேன, இது எதுவுமே இல்லாதவன் நான். நான் பிறக்கவும் இல்லை, நான் இறக்கவும் போறதில்லை, இந்த தேகம் என்னோடதும் இல்லை, நான் வேற இந்த தேகம் வேற அப்படின்றது மூலமா நிஷ்கிரியம் ஆத்மானம், நான் கர்த்தாவும் இல்லை போக்தாவும் இல்லை, நான் கர்மத்தை பண்றதில்லை, நான் பார்க்கிறவன் அப்படின்னு நிஷ்கிரியமான ஆத்மா, கர்மங்கள் இல்லாத ஆத்மா அப்படின்னு ஆத்மாவை தானாக ஆத்மத்வேன சம்புத்தக, அப்படிப்பட்ட ஆத்மாவாகத்தான் நான் இருக்கின்றேன் என்று அறிந்தவன் சக, அவன்தான் வந்து என்ன பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா சர்வ கர்மாணி மனசா சன்யஸ்ய சன்யஸ்ய என்னது மந்திரம்? சன்யஸ்யாஸ்தே சுகம் வசி. மந்திரம் வந்து பார்த்தீங்கன்னா 5:13 வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மந்திரம், ஒரே ஸ்லோகம் தான். சர்வ கர்மாணி மனசா, எல்லா கர்மங்களையும் என்ன பண்றது அப்படின்னா புத்திசாலித்தனத்தினால நான் பண்ணல, அறிவு ஞானத்தினால என்ன பண்றது, யார் பண்றா? 3:27 சொல்லிச்சுல, பிரகிருதே கிரியமானானி குணை கர்மாணி சர்வசக. எல்லா கர்மங்களையும் இந்த உலகத்துல நடக்கிற ஒரு சின்ன ஆக்ஷனா இருந்தாலும் எல்லாத்தையும் யார் பண்றா அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரகிருதி பண்ணுது, 3 குணங்கள் பண்ணுது, நான் பண்ணவில்லை. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த தேகத்தில் நடக்கிற எல்லா கர்மங்களையும் இந்த 3 குணங்கள் தான் பண்ணுது அப்படின்னு மனசால தியாகம் பண்றது, வெளியில இல்ல. வெர்பாட்டிக்கலா வந்து பாத்தீங்கன்னா வெளியில பண்றது இல்ல, நல்ல மனசாலேயே வந்து பாத்தீங்கன்னா புத்தியினால பண்றது. நான் பண்ணவில்லை, இது எல்லாம் பிரகிருதி பண்ணுது, நான் பார்ப்பவன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஞானத்தையும் அடைஞ்சு அவன் என்ன பண்றான், இந்த தேகத்துல நவத்வாரே புரே தேகி நைவ குர்வன்ன காரையன். அவன் என்ன ஆகிறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்ல மந்திரம் சொல்லுது, சர்வகர்மாணி மனசா சன்யஸ்யாஸ்தே சுகம் வசி. இந்த தேகத்துல வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கான், பற்றுதல் இல்லாம பார்ப்பவனா இந்த தேகத்துல நிக்கிறான். இந்த தேகாதியில நடக்கிற எந்த கர்மத்தோடைய அவனுக்கு சம்பந்தம் இல்லாம போகுது, அவன் பார்த்துக்கிட்டே இருக்கான். இந்த தேகம் இதெல்லாம் பிரகிருதி பண்ணுது அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கான். இந்த தேகத்திலேயே என்ன பண்றான், சுகமா வந்து பாத்தீங்கன்னா இருக்கான், வஷி, எல்லாத்தையும் வசீகரணம் பண்ணிக்கிட்டு என்ன பண்றான், இதெல்லாம் பொய் பொய்ன்னு எல்லாத்துல இருந்தும் வசப்படுத்திட்டு தானா சுகமா உட்கார்ந்துருக்கான்.
நவத்வாரே புரே தேகி, 9 துவாரம் உள்ள இந்த தேகத்துல தேகத்தை உடைய இந்த ஆத்மா என்ன பண்றான்? நைவ குருவன் ந காரையன், அவன் எதையும் செய்யாதவனா, எந்த காரியத்தையும் செய்விக்காதவனா, அகர்த்தாவா, லிபரேட்டட் சோலா பாத்தீங்கன்னா விமுக்தனா இந்த ஆத்மா இந்த தேகத்துல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நைஷ்கர்மிய லட்சணாம் ஞான நிஷ்டாம் அஷ்ணுதே. அவன் என்ன பண்றான்? நைஷ்கர்மிய சித்தின்னு சொல்லக்கூடிய ஞான நிஷ்டையை எந்த ஒரு கர்மமும் இல்லாதவனா தன்னை பார்ப்பவனா நிலை பெறுகின்றான். ததா திரஷ்டுகு சுரூபே அவஸ்தானம், ஆத்மஸ்வரூபத்துல நிக்கிறது தான் ஆத்ம நிஷ்டான்னு பேரு. இதை அடைகின்றான். இது ஏத்தத்து பூர்வோக்தஸ்ய கர்மயோகஸ்ய பிரயோஜனம். அப்போ இந்த ஞான நிஷ்டை பாத்தீங்கன்னா எதனால அடையப்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, முன்னாடி சொன்ன இதுக்கு கண்டினியூஸா நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிற கர்மயோகத்தோட பிரயோஜனம் தான் இந்த ஞான நிஷ்டை. அப்ப ஞான நிஷ்டையை ஒருத்தனை அடையணும் அப்படின்னா கர்மயோகம் பண்ணி அந்த கரண சுத்தி இல்லாம இந்த ஞான நிஷ்டைய தான்ற ஞான நிஷ்டையை அடையவே முடியாது. கர்மம் திரும்ப திரும்ப நீங்க சங்கல்பம் பண்ண 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 கர்மம் பந்தப்படுத்திக்கிட்டே இருக்கும், விசுத்தமான தான்ல நிக்க முடியாது. அதனால கர்மயோகத்தோட பிரயோஜனம் அப்படின்னு அனேன ஸ்லோகேன உக்தம், இந்த ஸ்லோகத்து மூலமா கர்மயோகத்தோட பிரயோஜனம் சொல்லப்பட்டு விட்டது. இதாங்க இந்த மொத்த அத்தியாயத்திலையும் இவ்வளவுதாங்க விஷயம். அப்ப பாத்தீங்கன்னா யாருக்கெல்லாம் ஆத்ம ஞான நிஷ்டை வேணுமோ படிக்கலாம். ஆளுக்கு நிறைய பேர் படிச்சவங்க இந்த உலகத்துல நிறைய பேர் இருக்காங்க, படிச்சுக்கலாம். ஆனா பாத்தீங்கன்னா படிச்சதுல நிக்க முடியுமா அப்படின்னா கர்மயோகம் இல்லாம கர்மப்பல தியாகமும் கர்த்திருத்துவ தியாகமும் பண்ணாம தானா நிக்கிறது சம்பவிக்கவே சம்பவிக்காது. அப்ப யாராவது கேட்கிறாங்க அப்படின்னா ஞான நிஷ்டைக்கு என்ன சாதனம் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா ஞான நிஷ்டைக்கு சாதனம் கர்மயோகம் அப்படின்னு ஆச்சாரியார் பிரயோஜனத்தை இந்த ஸ்லோகத்தை சொல்லி முடிச்சிட்டார். மீதியை நம்ம நாளைக்கு பார்க்கலாம். சொல்லுங்கம்மா. இல்ல அந்நியதா கியாத்திலாம் பண்ணணும் அப்படின்னா மனசு அடங்கி இருந்தா தானே உள்ளுக்குள்ளார சற்றுலா காரியம் பண்ண முடியும். நீங்க வெளியிலேயே இருந்தீங்கன்னா ரோட்லயே நின்றுட்டு இருந்தோம், எனக்கு இது வேணும் அது வேணும், அப்படி ஆச்சு இப்படி ஆச்சு, என் பையனுக்கு இப்படி ஆச்சு, என் பேரனுக்கு இப்படி ஆச்சு அப்படின்னு கோயில்ல ஒரு பூஜை பண்ணிக்கிட்டு அவனுக்கும் இவனுக்கும் கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார பாத்தீங்கன்னா சட்டுலா இருக்கிற தான் யாரு இந்த விவேகத்தை பண்ண முடியுமா? விவேகம் எங்க நடக்குது? மனசுல தானே விவேகம் பண்றோம். அந்நியதா கியாத்தி நடக்கிறதுலாம் எங்க நடக்குது? இந்த விற்த்தியில, சித்த விற்த்தியில இருக்கிற இதை பிரிச்சு பாக்குறது. அப்ப சித்த விற்த்தியில உள்ள ஒர்க் பண்ணணும்னா வெளியில உங்களோட கவனம் வெளியில போச்சுன்னா உள்ள பண்ணவே முடியாது. வெளியில இருக்கிறதுல உங்களோட காலை பிடிச்சி கையை பிடிச்சி கையிலேயே போயிட்டு இருந்தோம் அப்படின்னா, ஆமா இப்ப அதனாலதான் இப்ப சொல்லிட்டு இருக்கோம் பிரவிற்த்தி மார்க்கம் வேற, நிவர்த்தி மார்க்கத்துக்குள்ள மோக்ஷார்த்தியா வரீங்கன்னா முதல் ஸ்டெப்பே பாத்தீங்கன்னா ஈஸ்வரன் பார்த்துப்பார். ஃபர்ஸ்ட் எடுத்து அது ஸ்டெப்பை வச்சு எல்லாத்தையும் ஈஸ்வரன் பார்த்துப்பார். இந்த உலகத்துல இருக்கிற சர்வ ஜீவராசிகளையும் படைச்சவன் பார்த்துப்பார். ஈஸ்வரனுக்கு அந்நியமா பாத்தீங்கன்னா இங்க ஒரு அசைவு கூட நடக்காது. மனசுல நல்லா புரிஞ்சுக்கணும். நம்மளோட புத்திசாலித்தனத்தெல்லாம் பாத்தீங்கன்னா தூக்கி ஓரமா வச்சிருக்கு. நம்மளுடைய அறிவுலாம் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியான அறிவு, நமக்கு புரியவே இல்லை. இது எல்லாம் பொய். இந்த பொய்யான உலகத்துல மாட்டிக்கிட்டு இருக்கோம் நம்ம. அப்ப பாத்தீங்கன்னா மெதுவா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்? பக்தி ஒருத்தருக்கு நல்லா வரணும். பக்தினா என்னது? பகவான் பார்த்துப்பார். பகவான் பார்த்துப்பார், எல்லாத்தையும் பகவான் பார்த்துப்பார். நீங்க எதுவும் ஆப்ளிகேஷன்லாம் பண்ண வேணும். அவர் திட்டப்படி என்னென்ன பண்ணணுமோ எல்லாம் பண்ணிக்கிட்டே இருப்பார். அது நல்லது கெட்டதுலாம் நம்ம பார்வையில தான், நம்ம பார்வையில தான் நல்லது கெட்டது இருக்க ஒழிய வாஸ்தவத்துல பகவானுக்கு பாத்தீங்கன்னா கரெக்டா கர்ம பலன்களை கொடுத்துக்கிட்டு நல்லபடியா அதை ரன் பண்ணிக்கிட்டு இருக்க. அதனால பாத்தீங்கன்னா பகவானை அடையணும்ன்ற ஒரே கோல் வச்சுக்கிட்டு நீங்க பாத்தீங்கன்னா சர்வ கர்மங்களையும் பகவானுக்கு அர்ப்பணமா பகவான் பண்றாருன்னு சொல்லிட்டு வந்தீங்கன்னா தான் மனசு பாத்தீங்கன்னா வெளி விஷயங்கள்ல போகாம உள்ளடங்கி மனசாந்தியாயி பிரசன்னமாயி உள்ள இருக்கிறத நான் யாருன்றதை யோசிக்க ஆரம்பிச்சு அந்த ஞான் யாருன்றதை தெளிவா புரிஞ்சு அதுக்கப்புறம் அந்த நான்லயே நிக்கிற சாமர்த்தியம் ஒருத்தருக்கு உண்டா. அப்ப கர்மயோகமும் பண்ணாம இந்த நான் யாருன்றத அறிதலோ நான் யார் அந்த நான்ல நிக்கிறதோ சம்பவம் இல்லை. அப்ப சாதனம் எது அப்படின்னு கேட்டா கர்மயோகம் தான் சாதனம். இதுதான் நம்ம என்ன பண்றோம்? பகிரங்க சாதனம், அந்தரங்க சாதனம், சாட்சாத் சாதனம்னு 3ஆ பிரிக்கிறோம். அப்ப பகிரங்கம் உள்ள கேட் பாஸே கிடைக்கல அப்படின்னா உள்ள கேட் பாஸ் வாங்கினதானே உள்ள நுழைஞ்சதுக்கு அப்புறம் தானே மற்ற காரியம் பண்ண முடியும். அப்ப கேட் பாஸ் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆத்ம ஞானத்தோட கேட் பாஸ் கர்மயோகம். அதுதான் புரிஞ்சு. இதான் பிரயோஜனம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே
ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருபியோ நம. ஹரி ஓம். ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நம. ஸ்ரீ கிருஷ்ண 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 காயேன வாச்சா மனசேந்திரியைர்வா புத்தியாத்மனா வா பிரகிருதிர் சுபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத். இது பரபிரம்மார்ப்பணமஸ்து. நாராயண நாராயண நாராயண. நமக்கு கர்மயோகத்தை பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிட்டோம், ரொம்ப லோ லெவல் சாதனைன்னு நினைச்சிட்டோம். அதனால்தான் விவேகானந்தரை யாருமே புரிஞ்சிக்கவே இல்லை. விவேகானந்தர் பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸலண்டா சொல்லியிருக்கார். கர்மயோகத்தை ஏன் தூக்கி பிடிச்சார் அப்படின்னா, கர்மயோகம் தான் நிஷ்டையை அடையிறதுக்கான சாதனை. மனசு அடங்கணும் அப்படின்னா கர்மயோகம் பண்ணாம மனசு அடங்கவே அடங்காது. காமம் எந்த நல்ல காமமா இருந்தாலும் காமம் இருக்கிறவனுக்கு மனசு அடங்காது, பகிர்முகமா தான் இருக்கும், சஞ்சலமா தான் இருக்கும். அப்ப நிஷ்காம கர்மத்துல இருந்து தான் நம்ம என்ன பண்ணணும், பக்தி நிஷ்காம கர்மத்தை பண்ணி தான் நம்ம பார்த்தீங்கன்னா உத்தாரணமாகும். நமஸ்காரம். ஹரி ஓம்.